ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நான் போடுறேன். இப்போ வந்து சந்தியா அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான அவங்க லைஃப்ல இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஜேர்னி தான் ஷேர் பண்றதுக்கு இருக்காங்க. ஓகேவா? ஹாய் சந்தியா, எப்படி இருக்கீங்க? Hi Rekha, how are you? Yeah, I'm good. நல்லா நல்லா இருக்கேன். இருக்கேன். சொல்லுங்க. என்னுடைய லைஃப் ஜேர்னி வந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. சென்னையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நார்த் சைட். ஸோ ஓகே. அனுப்பம்பட்டுன்ற ஒரு குட்டி கிராமத்துல தான் நான் பிறந்தேன், வில்லேஜ். ஓ, ஓகே. ஸோ ஸோ பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே வில்லேஜ்ல தான். ம், ம். அதுக்கப்புறம் ஆம், நான் பிறந்தது எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி, பிக் ஃபேமிலி. ஸோ ஆ, எப்பவுமே கூட ஒரு 40 மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரே தாத்தா வீட்லயா? ஒரே வீட்லன்னா நாங்க ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட ஆ, இருப்போம். ஓகே. தாத்தாவோட அண்ணா, அவங்க ஒய்ஃப், ஆ, அதுக்கப்புறம் அப்பா கூட ஒரு 3 மெம்பர்ஸ், பெரியப்பா சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க. சோ இப்படிதான் நான் வளர்ந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி. ம். ஸோ அங்க பிறந்து அதுக்கப்புறம் நான் படிச்சது எல்லாமே அங்கதான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் மெட்ரிகுலேஷன்ஸ்ல படிச்சேன். ஸோ படிக்கும் போதே ஈவினிங்ல வந்து யோகாவும் அந்த டான்ஸும் வந்து ஓ, அப்பவே அங்கேயே ஒருத்தங்க ஓகே. ஆ, நம்ம வீட்டு பக்கத்துல. ஸோ அந்த ம், மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ டான்ஸ் ம், அண்ட் யோகா. ஈவினிங்ல ம். வந்து டியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ம். மார்னிங்ல வந்து எப்பவுமே 5 to 6 யோகா அண்ட் 6 to 7 வந்து டான்ஸ் கிளாஸ். ஓகே. அதுக்கப்புறம் ரெடி 8 to ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஈவினிங் ம், வந்தோடனே அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஸ் யூஷுவல் டியூஷன் 6 to 7:30 டியூஷன். அங்கேயே ம், பக்கத்துல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்க ம். ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன கிராமமா இருந்தாலுமே ஸோ அங்க ஒரு 1000 years ஓல்டு ஒரு டெம்பிள் ஒன்னு இருக்கு. இது வரைக்குமே மோஸ்ட்லி அவ்வளோ பாப்புலரா யாருக்கும் தெரியாது. 1000 இயர்ஸ் ஓல்டா? தௌசண்ட் என்ன இயர்ஸ் டெம்பிள் ஓல்டு அது? ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள்னு சொல்லி, ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து சொல்லுவாங்க. ஸோ 18 feet. ஓ, இது ஸ்ரீரங்கம் கோயில் இல்ல நீங்க சொல்றது அப்போ? இல்ல, ரங்கநாதர் அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, ரங்கநாதர் ஓ, டெம்பிள்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லி அங்க ஓகே. என்னன்னா அந்த ஆ, ஃபெசிலிட்டி இல்ல நம்மளுக்கு. எங்க ஊர்ல இருந்து அந்த டெம்பிள்குள்ள போறதுக்கு ஒரு 2 to 3 kilometers இருக்கும். ஸோ ம்ஹும். ட்ரெயின் தான் ஆக்சுவலா சென்னை டு எங்க அனுப்பம்பட்டு சைடு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் தான் அதிகம். ஆனா அந்த ம். ஸ்டேஷன்ல இருந்து அந்த டெம்பிளுக்கு போறதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஸோ யார் ஓ, வந்தாலுமே வாக் பண்ணி போவாங்க, இல்லைன்னா வெஹிக்கல் இருந்தா தான் போக முடியும். ஸோ அதனாலயே ரொம்ப ஃபேமஸ் ஆகல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சு சென்னையை வந்து விசிட் பண்ணீங்கன்னா போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓ, ஓகே. ஸ்ரீரங்கநாத சுவாமி டெம்பிள்னு சொல்லி. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா கேள்விப்படுறேன்ப்பா. ஆமா, Maybe ரொம்ப யாராவது பெருசு. நம்ம போய் ஆமா, ஸ்ரீரங்கம் போனா கூட நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸ்ல பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆ, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது நியர்பை க்ளோஸ்லாவே போய் பார்க்கலாம். அதனுடைய வாவ். ஹிஸ்டரியும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆஹா. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பூஜை பண்ணும்போதும் அவங்க வந்து ஆ, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது எப்படி வந்தது, ஓகே. எப்படி உருவாச்சு. ஸோ நான் அதையும் இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ குட்டி வெரி குட், வெரி கிராமம்னாலும் குட். ஆ, அது ஆ. தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ இப்பதான் தெரிஞ்சு ம். தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ இது அப்படியா? மூலியமா கொஞ்சம் என்ன நிறைய பேருக்கு கிராம நேம் சொல்லு? அனுப்பம்பட்டு. அனுப்பம்பட்டு. ஓகே, ஃபைன். ஆ. சோ எப்படின்னா இந்த ஆந்திரா பார்டர் வரும். சோ நியர் டு ஓ, சென்னை டு ஓகே. கும்டிக்குண்டி ரோட். ஓ, அப்படி. ஓகே. ஆ. அப்படி அங்க. சோ இன்கேஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் பார்க்கலாம். போறேன், போறேன். சப்போஸ் எனக்கு சான்ஸ் இருந்ததுன்னா என் சான்ஸ் யூடியூப்லயே போடலாம். ரேகாஸ் அதுதான். பார்வையிலேயே நான் யூடியூப்ல போடலாம் நானு ஆக்சுவலா. ஓகே. இப்படிதான் இந்த எப்ப இருந்தாலுமே எங்க வீட்ல இருந்து அங்க போனோம்னாமே டிராக்டர் இருக்கும் வீட்ல. சோ அதுலதான் ஓகே. எல்லாருமே ஓ, ஃபேமிலியா போவோம். சோ டிராக்டர்ல ஆ, போவோம். இல்லனா வாக் பண்ணி போறது கஷ்டம். சோ அதனால மோஸ்ட்லி ஓகே. டிராக்டர்ல தான் இப்ப போறது. இன்னமும் உங்களுக்கு பஸ் வசதி எல்லாம் இல்லையா என்ன? பஸ் இல்ல, ட்ரெயின் தான் இருக்கு. சோ சென்னை அங்க டு போனா ட்ரெயின்ல கும்டிக்குண்டி. போகணுமா? ஆமா, அனுப்பம்பேட்டு ஸ்டேஷன்ல இறங்கிட்டு ஆ, அனுப்பம்பேட்ல இருந்து நம்ம வாக் பண்ணி தான் போனோம், இல்ல வெஹிக்கல்ஸ் ஏதாவது இருந்தா தான் போவோம். ஏன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி இல்ல, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சோ அதுதான் ஓ. ப்ராப்ளம். சரி, அதுக்காக தான் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 kilometers இருக்கும். 2 to 2.5 டூ kilometers. ஓ 2.5 கிலோமீட்டர்ஸ். ஓ, அதனால தான் கூட்டம் இல்ல. அதனால கூட்டம் இல்ல, யாருக்கும் தெரியல. ஆனா நிறைய பேர் இப்போ யூடியூப்ல இதுல எல்லாம் பார்த்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வராங்க. அப்படியா? ஓ, ஓகே. ஸோ அதனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். குட், இது குட். அதுக்கப்புறம் நான் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 5th ம், வரைக்கும் மெட்ரிக். அதுக்கப்புறம் நான் ம், படிச்சது எல்லாமே 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ம், ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுவும் எங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல இருந்து ஒரு 6 ம். கிலோமீட்டர்ஸ் தள்ளி பக்கத்து ஊர் பொன்னேரி போய் தான் ஓகே. படிக்கணும்.
ஒண்ணு ட்ரெயின் போனோம், இல்லைன்னா வந்து என்ன ட்ரெயினுக்கு அப்பெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இல்லையா வில்லேஜஸ், கூட யாராவது ஒருத்தர் ஓ! இருக்கணும்ன்றதுக்காக அப்பா தான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவாரு. அப்பா ஃபுல்லா ம். வந்து ஃபார்மர்ஸ் தான், அங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, ஓகே. அக்ரிகல்ச்சர்ன்றதுனால. சோ என்ன இருந்தாலும் அந்த டைம்க்கு வந்துருவாரு கரெக்டா. ஆ. பிக்கப் அண்ட் டிராப் பண்ணும்போது மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாரு. என்னைக்காவது இல்லைன்னா அண்ணா போவாங்க, அண்ணாவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சாரு. சோ ம். அண்ணா கூட ட்ரெயின்ல போயிட்டு அண்ணா கூட வந்துருவேன். சோ எனக்கும் அண்ணாக்கும் 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ். சோ அதனால அப்படிதான் போச்சு 12th இன்ட்ரஸ்டிங். வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு 6th to 12th வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. எனக்கு வந்து டான்ஸ் இல்ல. சோ ம். ஏன்னா 5th வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ம். அண்ட் யோகா. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் இல்ல, அவங்களுக்கு வேற ஊர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு. ஓ! அதுக்கப்புறம் என்னால வேற எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்குமே நான் வந்து ஸ்கூல்ஸ்ல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். டான்ஸ், ம். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அதே மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணுவேன். சோ எனக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவா இருந்துச்சு. ஏதாவது ஒரு ம். ப்ரோக்ராம்னா எனக்கு வந்து கலந்துக்கணும்னு. ஆனா 6th டோட்டல் அப்படியே வேற, ஃபுல்லாவே கேர்ள்ஸ் ஸ்கூல். அண்ட் ஐயையோ! அங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. சோ ஏன்னா க்ரௌட் அதிகமா இருக்கும் ஸ்கூல்ஸ்ல, ம். ஸ்ட்ரென்த்தே அதிகம். ஒவ்வொரு கிளாஸ்க்குமே 100 பீப்புள், 80 மெம்பர்ஸ். சோ அந்த ஓ! மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சு ஏன் இப்ப வளர்ந்ததுல. ஆனுவல் டே எல்லாம் பண்ண மாட்டாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? பண்ணுவாங்க, ஆனா காம்படிஷன்ஸ் அதிகம். இப்போ நான் படிச்சது ஓ! வந்து எல்லாமே 80 ஸ்டூடெண்ட்ஸ், 120 ஸ்டூடெண்ட்ஸ், 100 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் படிச்சது. அதுவும் ஒரு செக்ஷன்ல. அந்த ஆ. மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் நிறைய இருக்கும் ஆ. செக்ஷன்ஸ். +1 +2 ஆ. எல்லாமே சின்ன வயசுல 6th இருந்து. அதுல ஓகே. வந்து காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதுல நம்ம போய் ம். பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. சோ ஓகே. அதனால நான் வந்து அப்படி போயிடுச்சு. சோ அதுல ம். என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆஃப்டர் தட் நான் வந்து காலேஜ் போறேன் அகைன். அதுமே வந்து காலேஜ்லாம் எங்க பண்ண? காலேஜ் எல்லாமே ரெட் ஹில்ஸ், அங்கிருந்து 25 கிலோமீட்டர்ஸ். அதுவுமே ரெட் உமன்ஸ் காலேஜ் ஹில்ஸ்ல. தான், ஓகே. ஜெயின் காலேஜ். சோ ம். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது பொன்னேரி, இது எல்லாமே வந்து கோ எஜுகேஷன்ஸ் தான். சோ எங்க ஓகே. வீட்ல வந்து கோ எஜுகேஷன்ஸ் ஹலோடு கிடையாது. சோ சிட்டி சைடு ம். வந்தனாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ். யாராவது ஒருத்தர் ம். வந்து கூடயே இருக்கணும்ன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ. ஓகே. சோ அதனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சிட்டி சைடு வந்து படிக்கிறது கிடைக்கல. சோ நியர்பைனா ம். எனக்கு இருக்கிறது உமன்ஸ் காலேஜ், அது மட்டும் தான், ரெட் ஹில்ஸ். சோ ஓகே. நான் அங்கதான் போகணும். அங்க போகும்போதுமே வந்து பொன்னேரி வரைக்கும் தான் காலேஜ் பஸ் இருக்கு. பொன்னேரி ம். வரைக்கும் தான் வரும். அங்கேயும் டாடி ம். அகைன் அப்பா தான் வந்து கூட்டிட்டு போவாரு. சோ போய் பஸ் ஏத்தி ஆஹா. விட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து பிக் பண்ணிப்பாரு. ம். அப்படிதான் இருந்துச்சு. அது அங்க ஆனா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அகைன் ஸ்போர்ட்ஸ், ஆ. கல்ச்சுரல்ஸ். சோ அங்க ஆனா டான்ஸ் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போச்சு. ஆனா டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஆனா எனக்கு அந்த ஓ! ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. எனக்கு அந்த டச் ஏய் இல்லாதனால. ட்ரை பண்றதானே டான்ஸ் அங்க? இல்ல இல்ல? அதுக்கப்புறம் வீட்ல நான் தனியா இருப்பேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் அலோவ்ட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவ்வளவா போய் பேசினது இல்ல. சோ என்னப்பா? ஸ்கூலு வீடு இவ்வளவுதான். இல்லன்னா டியூஷன். ஓகே. ஆ. இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டான்ஸ்ல அந்த பெருசா அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். காலேஜ் போனோனே எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அதுலலாம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சோ 3 இயர்ஸ் காலேஜ்ல டேபிள் டென்னிஸ்ல பிளேயர். சோ 3 இயர்ஸ்மே வந்து டேபிள் டென்னிஸ்ல ஓ குட். வின் பண்ணேன். அதுக்கப்புறம் ரங்கோலி காம்படிஷன் வச்சா அதுலயும் நான் ஜாயின் பண்ணுவேன். அதுலயும் வின். அதே மாதிரி குக்கிங் காம்படிஷன் வச்சாலும் ஆ. அதுலயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். குக்கிங் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னாலுமே என் பேர் அதுல இருக்கும். ம்ஹ்ம். அதே மாதிரி குக்கிங் நல்லா பண்ணுவியாடா? குக்கிங் நல்லா பண்ணுவேன். பண்ணுவியா? ஓரளவுக்கு பண்ணுவேன். ஏன்னா அம்மா நல்லா பண்ணுவாங்க. அங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ம். இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் அத்தை நல்லா பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாமே குக்கிங். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இங்க வந்து ஓகே. தான் நான் குக்கிங் பண்றேன். பட் அவங்க 2 ஓகே. பேரும் பண்றத பார்த்து ஓரளவுக்கு பண்ணுவேன். ஓகே குட். டேஸ்ட். அதே மாதிரி காலேஜ் டேஸ்லயும் இப்படிதான். ம். ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால பஸ்ல போய் நான் 8:30க்கெல்லாம் போயிடுவேன் காலேஜ்க்கு. ம். 8:30ல இருந்து 9 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மேம் கூட தான் நான் இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் ரூம்ல ம். ஸ்போர்ட்ஸ் மேம் அவங்க தான் எனக்கு கூப்பிட்டு எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. டேபிள் டென்னிஸ் ம். ஃபுல்லாவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நானும் அந்த மேம் தான் வந்து ப்ளே பண்ணுவோம் டேபிள் டென்னிஸ். ஸோ எவ்ரி இயர் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க. So, ஓகே. அதே மாதிரி காலேஜ்ல அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த 6 இயர்ஸ் அந்த 6th இருந்து 12th வரைக்கும் கிடைக்காதது எனக்கு ஆஃப்டர் காலேஜ் போனதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் வாலிபால், த்ரோ பால், கிரிக்கெட். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ்னாலுமே அதுல ம். இது பண்ணிடுவேன். ஆனா ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் அந்த இதுதான். ஓகே. ம். அதே மாதிரி அந்த காலேஜ்ல போட்டோ எல்லாம் போடுவாங்க. ஆமா. இவங்க பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி. அந்த ஆமா. மாதிரி ஆ. என்னுடைய போட்டோ செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபுல்லாவே அங்க இருந்தது. ஃபோர்த் இயர் கூட நான் போனதுக்கு அப்புறமா வாவ்! கூட அங்க இருந்தது.
அந்த இதுல என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்க போட்டோ இன்னமும் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் சோ ப்ரௌட். ஓகே, ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலேஜ்ல என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் இயர் படிக்கும் போதுமே வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் 1 மந்த் நான் வீட்டுலதான் இருந்தேன். ஸோ பைக் ஆக்சிடென்ட். ஆச்சு? பைக் நான் போயிட்டே இருந்தேன், போயிட்டே இருக்க பைக்ல இருந்து நானே விழுந்துட்டேன். அது எப்படின்னே தெரியல. சோ மெயின் ரோடு ஃபுல்லா அடி, ஃபேஸ், காலு. இது எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே 1.5 months ஆயிடுச்சு அதுல இருந்து. ஏன்னா என்னுடைய ஃபேமிலில வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான் ஆக்சுவலி இங்க. அப்படியா? அதுவே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. தேர்ட் இயர் வந்துட்டோம், நம்ம காலேஜ் போக முடியுமா முடியாதா, ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணுவோமா. ஏன்னா எக்ஸாம் வந்து மார்ச்ல தான் எப்பவுமே வைப்பாங்க இல்லையா. எனக்கு ஃபெப்ல எனக்கு அடிபட்டு நான் வீட்டுல இருந்தேன். சோ 1 month பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் வந்து வீட்டுல பாப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிடுச்சு. சோ எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் காலேஜ் போய் எப்படியோ முடிச்சுட்டு அந்த டிகிரி பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி. ஓகே, குட். நான் தான் வந்து ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் என்ற ஒரு இது எனக்கு ஒரு ப்ரௌட் எனக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா அப்பா அவங்க எல்லாருமே ஃபார்மர்ஸ், அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா தான் இருந்தாங்க. அந்த சான்ஸ் கிடைக்கல. அண்ணாக்கும் வந்து ஸ்டடீஸை விட அவங்களுக்கு ஒர்க்ல தான் அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அதுல இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஸோ ஃபேமிலிக்குமே ஒரு ப்ரௌட். ஓகே, நம்ம ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு படிக்குது. அதுவும் அவங்க டெய்லியும் அவங்க போட்ட எஃபெக்ட், கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றது, எங்க இருந்தாலுமே தனியா விட மாட்டாங்க. சோ அந்த மாதிரிதான் நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே. அப்படி இருந்து இப்ப எப்படி கனடால அது என்டர்பிரனர்? அதுதான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. அதுக்கப்புறம் யூஜி மட்டும்தான் அந்த காலேஜ். ஆஃப்டர் தட் எனக்கு பிஜி படிக்கணும்னு நான் நினைச்சாலும் நான் அகைன் நான் சிட்டி சைடு தான் வரணும். ஓகே. ஏன்னா அங்க மறுபடியும் அந்த காலேஜ்ல அதுக்கு மேல இல்ல, இருந்தா அங்கேயே கண்டினியூ பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணது இந்த பிகாம் இது வந்து சூஸ் பண்ணேன். சரி, காலேஜ் அகைன் நான் போனேன்னா சிட்டி சைட் போனோம். வீட்லயும் வந்து சரி போதும் இதுக்கு மேல வேண்டாம், மேரேஜ் பண்ணி வைப்போன்ற அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிட்டி சரி எனக்கு ஸ்டடீஸ் வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். சிட்டி சைட் போனா அங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, நம்ம காலேஜ் விட நம்மளுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் கேட்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கி அகைன் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் அண்ணா அப்பா யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. ஒரு 2-3 இன்டர்வியூஸ் 2-3 இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல உனக்கு கிளிக் ஆயிடுச்சு. நுங்கம்பாக்கம் தான் வருவேன். அங்க சிதம்பரம் வீடு இருக்கு, அனுப்பம்பட்டுல இருந்து நுங்கம்பாக்கம். எவ்வளவு நேரம்? சோ 1.5 hour டெய்லி. ஏன்னா எங்க அனுப்பம்பட்டு டு சென்னை சென்ட்ரல் வரணும். சோ 1 hour கம்பல்சரி அங்க இருந்து. ஓகே. சென்ட்ரல்ல இருந்து நுங்கம்பாக்கம் நம்மளுக்கு எப்படி 15 to 20 minutes எடுத்துரும். ஓகே. அப்பா நல்ல வேலை, வேலைக்கு யாரையும் கூட்ட வரல டெய்லி. இல்ல, ஃபர்ஸ்ட் 2 days வந்தாங்க அப்பா. ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் 2 days வந்து விட்டுட்டு வந்தாங்க. ஆனா நான் ஒர்க் பண்ண ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பரா எப்படின்னா எனக்கு தெரியும்பா, எங்க அம்மா எல்லாம் நுங்கம்பாக்கம் தான். தெரியும். அந்த சிதம்பரம் வீடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம், அது பக்கத்துலதான் நான் ஒர்க் பண்ணது. சோ அந்த ஏரியா ஃபுல்லாவே நம்மளுக்கு செக்யூரிட்டி நல்லாவே இருக்கும். ஓகே. என்ன வேலை பாக்குறீங்க? நான் பேரோல்ல இருந்தேன் இப்போ. நான் ஐடி தான். ஓகே ஓகே. பேரோல்ல தான் ஜாப்ல இருந்தீங்க? ஓகே ஃபைன். ஜாப்ல இருந்தேன். ஒரு 1 year அங்கதான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். சோ அங்க பண்ணும்போது எனக்கு டோட்டல் டிஃபரன்ஸ், சிட்டிக்கும் வில்லேஜ்க்கும் அப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா வெளியே வரேன் இல்லையா. சோ எனக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ எப்படி பேசணும், எப்படி பழகணும், அதே மாதிரி இமெயில் எப்படி வந்து நம்ம ப்ரொஃபஷனலா அனுப்பணும். சோ இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றது அந்த 1 yearல நான் வந்து அங்க கத்துக்கிட்டு, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி பேசுறாங்க, அங்க இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எனக்கு வந்து அங்கதான் கிடைச்சது நான் ஒர்க் பண்ண கம்பெனில. அதே மாதிரி ஆனா என்ன ஒரு மைனஸ்னா, நம்ம ஐடியா இருந்தாலுமே நான் ஐடியா இருந்தாலுமே நம்ம டைமிங் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். 9 to 5 9 to 5 விட மாட்டாங்க இல்லையா. எப்படி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு அகைன் நான் வந்து சென்ட்ரல் தான் போனோம். அந்த சைடு ட்ரெயின் ஃப்ரீக்வன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது.
சோ ஓ ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆ ஓகே ரெகுலரா 10 minutes 15 minutes அந்த மாதிரி ஆ கிடையாது. ஆ So நான் இங்க முடிச்சுட்டு நான் போனேன்னா நான் 7:30 ட்ரெயின் அந்த மாதிரி ஏறினாதான் சென்ட்ரல்ல நான் ரீச் ஆகிறதுக்கு 8:30. சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணனா 8க்கு தான் எனக்கு ட்ரெயின். ஸோ அதை ஏறினா எனக்கு ஐயோ 9 ஆகும். அகைன் நான் ஓ மறுபடியும் மார்னிங் 7க்கெல்லாம் கிளம்பணும். ஆஹா ஆ சோ இது எனக்கு ரொம்ப வந்து என்னை விட எங்க அம்மாக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. சோ ஓகே இங்கேயே இருந்த பொண்ணு கூடயே இருந்தா இப்ப இவ்வளவு போய் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்றது அவங்களுக்கு ஒரு நான் வர வரைக்கும் ரோட்லயே நின்னுட்டு இருப்பாங்க. ஓகே நைட் லேட் ஆகும். சோ அப்படிதான் புரியுது இது. ஆஃப்டர் தட் நானுமே வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் ஏதாவது பண்ணணும். இப்படி இந்த ஜாப் போறதை தாண்டி நான் இன்னுமே நான் வந்து என்ன இன்னும் இப்ப நீங்க எல்லாம் வந்து எல்லாமே உங்க அப்பா உங்க அண்ணன் எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்ப முதல்ல வெளியில வந்தீங்க, எப்படி உங்களுக்கு தைரியம் இருந்ததா? எப்படி கொஞ்சம் பயமா இருந்ததா? இல்ல எனக்கு எப்படி பயம் பண்ணீங்க இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்? இல்ல எனக்கு வந்து அதான் நான் சொல்றேன். நான் படிச்சது நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லையா? சோ நான் வந்து ம். 10th முடிக்கும் போதே என்ன போதும்னு சொன்னாங்க. ஆஃப்டர் ஆ. தட் நான் வந்து 12th வரைக்கும் போறேன். நான் கண்டினியூ பண்ணேன். ஆ. அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் போறேன்னு வந்து பிரேக் ம். பண்ணி ஒவ்வொன்றுமே நான் பிரேக் பண்ணி என்ன நான் டெவலப் ம். பண்ணிக்கணும். நம்ம ஃபேமிலி நம்ம க்ரோ பண்ணணும் என்ற ஒரு ஓகே. ஆ. கான்செப்ட் எனக்கு அப்பத்துல இருந்தே இருக்கு. குட். சோ நம்ம ஆ. வெளிய போனாதான் நம்ம வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியும்னு எனக்கு ம். அது எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து தோணிட்டே இருக்கும். சோ நம்ம ஒரே இடத்துல ம். இருக்க கூடாது. நம்ம மூவ் ஆன் ஆயிட்டே ஓ இருக்கணும். ஓகே. ஆ. அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்மள ம். நம்ம ம். தான் வந்து செல்ஃப் கான்பிடன்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த அந்த மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கும். எது இருந்தாலும் நான் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அது ஒரு ம். சைடு மட்டும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சோ அப்படிதான் ஓகே. நான் வந்து அப்பா கிட்டயும் சொல்வேன். நான் வரேன்ப்பா, நான் போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க எல்லாமே சேஃப் தான். சோ ஓகே. நாங்க ட்ரெயின் ஏறினா ஸ்ட்ரைட்டா இங்க இறங்குவேன். இங்க இருந்து பஸ் ம். தான். அங்க இறங்குனோடனே வாக்கபிள்லே இவங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு ஓகே. குட். சொல்லி வீட்ல கன்வின்ஸ் பண்ணி தான் நான் வந்து வந்தேன். அதுக்கப்புறமே வந்து எனக்கு அது கண்டினியூ பண்றதுதான் நான் நம்ம கெரியர்ல வேற ஏதாவது பண்ணணும். சோ ஏதாவது ஒண்ணு ஓகே. கத்துக்கணும் புதுசா அப்படின்னு ஆ. சொல்லி நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒர்க் ம். பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு நான் எம்காம் அப்ளை பண்ணேன் மெட்ராஸ் ஓ யூனிவர்சிட்டில. ஓகே. ஆ. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எம்காம் அப்ளை பண்ணி அதை ஒர்க் பண்ணிட்டு படிச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ம். ப்ராசஸ் 2 years பிசினஸ் ம். மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருந்தேன், ம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ம். சோ அது போயிட்டே இருக்கும்போது எனக்கு நிறைய இப்ப கொஞ்சம் டைம் ஒர்க் போகும்போது நம்மளுக்கு டைம் இல்ல. சோ படிக்கும்போது ம். நம்மளுக்கு டைம் எப்படியும் இருக்கும் இல்லையா? ஓகே. ஆ. ஈவினிங் ஃப்ரீ டைம்ஸ் ம். ம். இருக்கும். எனக்கு அதுக்கே நான் வந்து பிரைவேட் ஜாப் போறதை விட எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். சோ ம். டைமிங் நான் வந்து ப்ராப்பரா ம். மெயின்டைன் பண்ண முடியும். 9 to 5னா 9 to 5. ஓகே. ம். சோ அதுக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்லி ம். எனக்கு ஒரு தாட். அதுக்கப்புறம் நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. டிஎன்பிஎஸ்சி, ஆ. சோ பேங்க் எக்ஸாம், ம். டிஎன்இபி. சோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது வீட்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணோம். எனக்கு லைப்ரரி அங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சோ ஓகே. இதெல்லாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னா 6th to 10th இருக்கிற புக்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு தேவை. ஓகே. ஆ. சோ அதுல இருந்து ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ம். ம். சோ அப்போ நான் படிச்சுட்டே இருக்கும்போது எங்க வீட்ல இருக்கிற அந்த சித்தப்பா பசங்க இவங்க எல்லாம் உட்கார வச்சுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்குமே நான் சொல்லிக் ம். கொடுப்பேன். அதை ம். பார்த்து பக்கத்துல வீட்ல இருக்கவங்க எல்லாமே வந்து என்னுடைய பசங்களையும் நான் அனுப்புறேன், நீ சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு ஓகே. சொல்லி டியூஷன். கேட்டிருந்தாங்க. ஓகே. டியூஷன். ஆ. அதுக்கப்புறம் நான் ஆ. வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சோ ம். வராங்களே சரி ஓகே நம்மளுக்கும் எப்படியும் புக்ஸ் தேவை. அவங்க வந்தாங்கன்னா ம். அவங்கள இருந்து நம்மளும் படிக்கலாம், அவங்களுக்கும் சொல்லிக் ம். கொடுக்கலாம். தெரியாததை ஓ! அவங்க மிஸ்கிட்டயே கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஓகே. அப்படின்னு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ம். ஒருத்தங்க வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. அப்படி ம். இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஓ! ஃபர்ஸ்ட் ஆ. ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஓகே. வந்து அப் டு காலேஜ் வரைக்கும் எடுத்தேன். ஸோ +1 ஓ! +2 அக்கௌண்ட்ஸ். வாவ்! ஆ. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனாங்க. ஒரு 2 பேர் ம். கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நான் எடுத்திருக்கேன். ம். சோ எனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நான் வந்து எழுதி குடுப்பேன். போய் இந்த உங்க உங்க மேம் கிட்டயோ, மிஸ் கிட்டயோ போய் கேட்டு எழுதிட்டு வாங்க. ஓ! டவுட் ஓகே. இருக்குன்னா, குட். ஆ. அக்கா நான் ஆ. அப்படிக்கா கேட்கறது அப்படின்னுவாங்க. இல்ல நீ கேட்டு எனக்கு நான் எழுதிட்டு வரேன் ஆ. அப்படின்னு சொல்லி ஓகே. என்கிட்ட வர பசங்க கிட்ட எனக்கு டவுட்ஸ் இருந்தா நான் அவங்க அவங்க மூலியமா கேட்டு வாங்கிப்பேன். சூப்பர்ப்பா. ஆ. அதே மாதிரி அவங்களும் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ம். அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் போற அந்த இது போய் இதுக்கே ம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, இந்த பசங்களுக்கு டியூஷன்ஸ் எடுக்கிறது ஓகே. இதெல்லாம் போச்சு. சோ ம். எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண 2 3 எக்ஸாம்ஸ்ல அப்ளை பண்ணேன். இந்த ம். பேங்க் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ம். அதுக்குமே அப்பதான் வருவாரு. 3 hours 4 ஹவர்ஸ்னாலும் அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஆ. எக்ஸாம் ஓகே. முடியிற வரைக்கும் அம்மா டிஃபன் பாக்ஸ்ல ம். போட்டு கொடுத்துருவாங்க லஞ்ச். நான் உள்ள போயிட்டேன்னா அப்பா அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் வர வரைக்கும் ம். வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வேற வேற பிளேஸ்ல போடுவாங்க. ஓகே. ஒண்ணு வந்து ஆமா. ஆ. பல்லாவரம்ல போட்டாங்க, இன்னொன்னு ம். வந்து தரமணி. சோ எல்லாமே ம். டிஸ்டன்ஸ் 2 hours ஓகே. ஜேர்னி. ஆ.
சோ அதனால அவங்க வருவாங்க. அவங்க அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எதுவுமே கிளிக் ஆகல எனக்கு. அதுக்கப்புறம் டியூஷன் எடுத்து ஒரு 3 இயர்ஸ் எப்படியே ஆ. போயிடுச்சு. 3.5 இயர்ஸ். அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேல இல்லன்னு சொல்லிட்டு மேரேஜ் பேசலாம் அப்படின்ட்டு அலைன்ஸ் பார்த்தாங்க. ஓ! சோ அலைன்ஸ் பார்க்கும்போது தான் அவங்களுமே அதே மாரி பெரிய ஃபேமிலி. ம். சோ இந்த பக்கம் எப்படி எனக்கு தாத்தா, பாட்டி ஒரு பெரிய ம். ஃபேமிலியோ, அதே மாரி அந்த ம். பக்கமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஓ! ஓகே. சோ தாத்தா, அத்தை ஏன்னா அத்தை கூட பிறந்தவங்க ஒரு 6 மெம்பர்ஸ். சோ ஓ! மாமா கூட ஓகே. ஒரு 3 மெம்பர்ஸ். ஆ. அவங்க அப்பா. சோ இந்த மாரி ஒரு பெரிய ஃபேமிலி பார்த்தோனே எனக்குமே ஹாப்பி. ஏன்னா நம்ம இங்க ம். இருந்தோம் இதே மாரி அங்கேயுமே ஓகே. அதே மாரி. பொண்ணு சூப்பர். பார்க்க இது எங்க? வரும்போதுமே 25 மெம்பர்ஸ். எந்த ஊரப்பாக்கம். ஊரு? புறப்பாக்கம். ஊரப்பாக்கம். ஓகே. ம். ஓகே. பொண்ணு பாக்குறதுக்கே 25 பீப்பிள் வந்தாங்களா? ஆமா. பொண்ணு பார்க்கும்போதே 25 அப்படியா? மெம்பர்ஸ். ஓ! வெரி எப்பவுமே அப்பா, இன்ட்ரஸ்டிங். அம்மா, ஆ. பையன் இப்படிதான் வருவாங்க. ஆனா ஆமா. என்ன ஒரு 4, 5 பார்க்கும்போது பேர் வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கே வருவாங்க. 25 பீப்பிள். ஓகே. அ ஏன்னா மாமாவோட அக்கா அவங்களெல்லாம் எல்லாருமே ஒரே ஏரியால தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகே. புரியுது. ஊரப்பாக்கத்துல. ஆ. இங்க எப்படி ஆ. நாங்க அடுப்பம்பேட்ல எல்லாரும் ஒண்ணா இருக்கோமோ, அதே ஆ. மாரி தான் அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருமே ம். ஒண்ணா ஒரு பக்கத்துலயே ஓகே. செட்டில் ஆ. ஆனாங்க. சோ ஆ. ஒருத்தர கூப்பிட்டு கூப்பிடலன்னா கஷ்டமா இருக்கும்னு எல்லாருமே கரெக்ட். கூப்பிட்டு எல்லாருமே ஒரு வேன்ல ம். தான் வந்தாங்க. சோ வந்து ஓகே. பார்த்து ஆ. ஆ. பேசிட்டு பார்த்தோனே அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு, எங்களுக்குமே பிடிச்சிருச்சுன்றனால ஓகே பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்னால கன்டின்யூ பண்ண முடியல டியூஷன். சோ ஓகே. என்ன வேலை அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தாரு அவரு? அவங்க வந்து ஐடி காக்னிசன்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓகே. ஐடி ஃபுல்லா. ம். அவர் வந்து அடிக்கடி அதுல வந்து தாத்தாருக்கு அத்தாவோட அப்பா இருக்காங்க. அவங்க வந்து ம். சொல்லுவாங்க. அ அவங்க தான் வந்து எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியே வச்சாரு அன்னைக்கு. இது வந்து ம். அத்தை, இது வந்து இது அப்படின்னு ம். எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு போதேவா? பார்க்க வரும்போதே ரொம்ப நல்லா பேசுவாரு. ஆ. ஆமா. இப்போ ஓகே. நியர் பை 89, 90 இயர்ஸ் இப்பவும் வந்து பேசுவாரு ஃபோன்ல. எப்படி இருக்க? என்ன பண்ணுவ? ம். என்ன ஏதுன்னு. அவர பார்த்தே நான் வந்து அட்ராக்ட் ஆயிட்டேன். அவரு அவ்ளோ அழகா பேசுவாரு. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. எங்க தாத்தா எப்படியோ எங்க தாத்தா இல்ல அதுக்கப்புறம். ம். அவருக்கும் அதே பேரு தான் ராமதாஸ்ன்னு சொல்லி. எங்க தாத்தாக்கும் ஓகே. ராமதாஸ். நான் அவரு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பேன் ம். தாத்தா கூட. ம். அவரு வந்து எல்லாத்தையுமே பேசுவாரு. ஏதோ என் பையன் வந்து கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட். ஓகே. சோ எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு பெருமையா சொல்லுவாரு ஓகே. இல்லையா? புரியுது. சோ ஆ. எல்லாரும் பத்தியுமே பேசி இது பண்ணாரு. சோ அப்படிதான் மேரேஜ் 2019ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஓகே. எல்லாமே ம். பசங்களுக்கு எல்லாமே எடுக்கிறது இல்ல டியூஷன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டோட்டல் ஆப்போசிட் இல்லையா? சிட்டி சைடு. இங்க நான் ஆமா. டோட்டலா வில்லேஜ். அங்க ஆ. இருந்து போய் சிட்டி சைடு. அங்க போய் ம். அவங்களுடைய ஃபேமிலி கல்ச்சர் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா நம்ம டோட்டலா வேற, அங்க போய் வேற. ஆமா. அத்தை ஆ. வந்து டீச்சர், மாமா ஓ! வந்து ரயில்வே. சோ ஆஹா. 2 பேருமே அப்போ ஒர்க் 2 பண்ணிட்டு பேரும் வொர்க் இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் ஓகே. பண்ணிட்டு ஆ. இருந்தாங்க. ம்ஹ்ம். சோ அத்தையும் ம். டீச்சிங் ஃபீல்டு இது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த பக்கம் யாருமே இந்த மாரி இல்ல. இந்த பக்கம் ஆ டோட்டலா எல்லாரும் வொர்க் பண்ணிட்டு. ஆ இது புரியுது. எனக்கும் எனக்கும் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சோ அப்பா எப்படியோ ம். அதே மாரி தான் எங்க மாமா, அம்மா மாரியே அத்தை. சோ எல்லாமே சோ பாத்து ஸ்வீட். பாத்து ஆக்சுவலி இப்ப உங்களது அப்படி உங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா, உங்க உங்க ஃபேமிலி அழகா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா ரொம்ப இங்க வந்து சப்போர்ட். உங்களோட இன்லாஸ் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா இட்ஸ் சோ ரொம்ப குட். சப்போர்ட். ரொம்ப இப்போ கேட்கறதுக்கே வரைக்குமே நல்லா இருக்கு. வந்து அப்பா மாரி தான் மாமாவுமே. எங்க போனாலும் ம். வெளிய வருவாரு. கூட்டிட்டு போறது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. அத்தை அதே மாரி கிச்சன்ல அவங்களே எல்லாமே சமைப்பாங்க. என்ன வந்து நீ இத பண்ணு, அது பண்ணுன்ற மாரி எதுவுமே கிடையாது. சோ எல்லாமே ம். அவங்களே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சோ எனக்கு நெறைய அங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சது. பட் ம். நான் வந்து அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சோ எனக்கு ம். அங்க அவங்களுடைய கல்ச்சர் எனக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகே. சோ ம். அவங்க வீட்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க எப்படி பேசுறாங்க, ம். எப்படி பழகுறாங்க. அது கொஞ்சம் புதுசா தானே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே. ஆ. ஆ. அதுக்கப்புறம் 1 இயர் அப்படியே போச்சு. அகைன் நான் வந்து ஜாப் தேடல. ஆனா அப்பதான் ம். யூடியூப்ன்றது நம்மளுக்கு தெரிய வந்தது. ஓ! சோ அதுவரைக்கும் ஓகே. எனக்கு அங்க வந்து ஃபோன் எதுவுமே இல்ல. ஆ. சோ இங்க வந்து ஃபோன் எதுவுமே இல்லன்னா சிக்னல் கிடைக்காது. சோ அந்த அளவுக்கு ஓகே. வில்லேஜ்ல. இங்க ஓ! வந்து எனக்கு உங்க உங்க வில்லேஜ்ல. அனுப்பம்பேட்ல ஓகே. ஆ. சிக்னல் எல்லாம் ம். ரொம்ப கஷ்டம். ரேரா தான் ம். கிடைக்கும். அது நெறைய யூஸ் பண்ண ஓகே. முடியாது. சோ எனக்கு அந்த ம். நாலேட்ஜ் கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணோன்னும்போது நம்மளுக்கு ஓகே. ஆ. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் ஜாப்க்கு போகாம வீட்ல இருக்கும்போதே வந்து ம். யூடியூப் அப்பதான் ஆரம்பிச்சேன். சோ ம். யூடியூப் ஆரம்பிக்கும்போதே ஓ! எப்ப சோ ஏதாவது ஆரம்பிச்சது? எந்த இயர்ல? 2019 2019 2019ல. என்ன பேரு? சந்தியா சாரி கலெக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அப்படியா? எனக்கு தெரியாதே!
ஓகே. ஆ. 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து சரி குக்கிங் சேனல் அத்தை நல்லா சமைக்கிறாங்களே, அத என்கிட்ட ஆ. அப்ப ஃபோன் கூட அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்காது. ஓகே. ஆனாலுமே வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக நான் ம். வந்து ம். கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு பேர் ம். போட்டு ம். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அத்தை சமைக்கும்போது நீங்க நல்லா பண்றீங்களா? அத்தை வந்து ம். மோஸ்ட்லி இந்த நாட்டு மருந்து விஷயத்துல ஓகே. வீட்லயே வாவ்! இந்த ஆ. இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. மொடக்கத்தான் குழம்பு, இந்த கோல்ட் ஐட்டம்ஸ்க்கு இது எல்லாமே வந்து வாவ்! நெறைய ஆ. பண்ணுவாங்க. சோ ஆ. அவங்களது ஃபுல்லாமே வேற மாரி இருக்கும். அம்மாது டோட்டலா வேற மாரி இருக்கும். ஆ. இவங்களுக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது, அவங்களுக்குமே அப்ப புதுசு தான். எல்லாமே ம். ப்ராப்பரா செட் பண்ணிட்டு அவங்க சமைக்கும்போது ம். எடுத்துட்டு இருந்தேன். எடுத்து அத ம். அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. இப்படி எடிட்டிங் அந்த குக்கிங்ன்னு அப்லோட் பண்றது. அதுக்கப்புறம் ம். வேற ஏதாவது பண்ணணும். ஃபினான்ஷியலா நம்மளுக்கு சப்போர்ட் தேவைன்னு நான் ஓகே. வந்து சாரீல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சாரி பிசினஸ் பண்ணணும்னு. ஏன்னா அங்க எங்க வீட்ல அங்க அனுப்பம்பேட்ல இருக்கும்போது ம். மோஸ்ட்லி சிட்டிக்கு தான் வரணும். டி நகருக்கு. டி ஓகே. நகருக்கு வந்து ம். தான் நான் வந்து ம். எல்லாமே ம். எடுப்பேன். அப்போ ம். ஹோல் ஃபேமிலிக்குமே என்ன தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ ம். அக்கா, தம்பி, அண்ணா, சித்தப்பா எத எடுத்தாலும் நான் கண்ணு மூடிட்டு போட்டுப்பாங்க. "உனக்கு தெரியும்ல நீ எடுத்துட்டு வந்துரு." அது ம். நானு, அம்மா போவோம். ம். எல்லாம் அப்பா வருவாரு கூட சப்போர்ட்டுக்கு. எல்லாருக்கும். ஓகே. ஆ. ஆ குட்டி பசங்க வருவாங்க. சோ எல்லாருக்கும் நானே போய் செலக்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாரி ஒரே கடையில எடுக்க மாட்டேன். நெறைய இதுவும் என்கிட்ட கடை. ஒரு பழக்கம் இருக்கு. ஆ. ஒரு கடையில போய் பார்ப்பேன். ஆனா அங்க ஆ. எடுக்காம எல்லா கடையுமே டி நகர் ஃபுல்லா அந்த போத்தீஸ் கார்னர் வரைக்கும் போய் சுத்திட்டு, ஆ. கடைசியா வந்து எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் எடுப்பேன். சோ எனக்கு ஒரு ம். இன்ட்ரெஸ்ட் ம். இருக்கும். எந்த கடையில ஆ. அது ஏன்னேன்னு தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, "நீ ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுதானே. ஏன் வந்து இப்ப எல்லா கடையுமே சுத்துற நீ? ஏதாவது ஒரு கடையில சூஸ் பண்ணி எடுன்னுவாங்க." ஆனா நான் புரியுது. மறுபடியும் ஆ. எல்லாரையும் எடுத்துட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா டிசைட் பண்ணி எடுப்பேன். நான் எது எடுத்தாலுமே வந்து பிடிக்கும். அதனாலயே எனக்கு வந்து இங்க ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது ஏன்னே ம். தெரியாது. சோ எடுத்து குடுத்து நம்ம எடுத்து குடுத்தா எல்லாருக்கும் பிடிக்குது. சோ அதே மாரி ம். நம்ம இங்க பண்ணுவோம். நம்ம வெளிய போ வேண்டாம். வீட்ல இருந்தே நம்ம இது சரி. பண்ண ஓகே. முடியும்னு சொல்லி, ம். இது ஸ்டார்ட் பண்ணேன் சாரி பிசினஸ். சாரி பிசினஸ் நான் ப்ராடக்ட்டா வாங்கல. ரீசெல்லிங் தான் ம். அதுவுமே பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்பல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க அவங்க மூலியமா ஓகே. தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சோ ஓ! நான் வந்து ஓகே. இது பண்றேன். நீங்க வந்து ம். ட்ரை பண்ணி பாரு. உன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஓகே. போட்டு பாரு. ம். இல்லன்னா ம். வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஓகே. நம்மளுக்கு ஆ. அப்பதானே வாட்ஸ்அப் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஓகே. ஆ. சோ நான் ம். வந்து வாட்ஸ்அப்ல என்னுடைய ஸ்டேட்டஸாவோ இல்ல ஏதோ ஒண்ணு நான் அப்படி ம். போடுறது. ம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து தெரியும். சோ ஓகே. பக்கத்துல ஆ. இருக்கவங்க எல்லாம் வாங்குனாங்க. ம். சம்டைம்ஸ் அப்படியே தான் போச்சு. சோ சாரி ம். பிசினஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லி கொஞ்சம் அதுல ம். இருந்து இது பண்ணேன். ம். அதுக்கப்புறம் வீடு வாங்கணும். வீடு ம். வாங்கும்போது ஃபினான்ஷியலா ரொம்ப இது. சாரி பிசினஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா தெரிஞ்சவங்க வரைக்கும் தானே ஓகே. குடுக்குறோம். ஓகே. ஆமா. ஆ. குக்கிங் வீடியோ போட்டாலாம் நம்மளுக்கு அதுல இருந்து எதுவும் வராது. நான் ஓகே. யோசிச்சது ஃபினான்ஷியல்னா 2 பேரும் ஒர்க் பண்ணா தான் நம்ம இப்போ அந்த லோன்ஸ் ஓகே. இதெல்லாம் அடைக்க ஆ. முடியும். ஓகே. அப்படின்னு அ. சொல்லி நான் அகைன் 2020ல மறுபடியும் இந்த கிண்டி ஏடிபி தெரியுமா உங்களுக்கு? ஓகே. தெரியும். ஏடிபில தான் இப்ப ஜாயின் கிண்டி. பண்ணேன். அகைன் ஒரு ஓகே. 5 to 6 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் நான் போய் ஓகே. ஜாயின் பண்றேன். அகைன் ஒரு ஏடிபில ம். பேரோலா ஜாயின் பண்றேன். ம். அப்பயும் வந்து மாமா தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது 2, 3 ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 கம்பெனி இன்டர்வியூ போனேன். மாமா தான் வருவாரு. ஓகே. கூட்டிட்டு போய் ஆ. இது பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் மூலியமா தெரிஞ்ச கம்பெனி நான் போய் ம். அப்ளை பண்ணேன். அங்க வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அகைன் ஒரு 5 ம். இயர்ஸ்க்கு அப்புறம் கேப் என்ன ஃப்ரெஷரா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆமா. அகைன் ஆமா. ஜீரோல இருந்து டெஃபினட்டா. மறுபடியும் ஜீரோல இருந்துன்ற மாரி ஓகே. இருந்துச்சு. ஆ. அதுக்கப்புறம் நான் போன 1 வீக்லயே வந்து அகைன் கோவிட். ஐயோ! ஆ. ஆமா. கரெக்ட்டு. அப்பதான் 2020 ஸ்டார்டிங் ஆ. கோவிட். நான் போய் ஆமா. ஜாயின் பண்ணது மார்ச். மார்ச் 1 அ. வீக் போனேன். நான் போன 1 வீக்லயே வந்து இதுக்கப்புறம் யாரும் ஆபீஸ் வரக்கூடாது. வீட்ல இருந்து தான் வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அகைன் லேப்டாப் எல்லாம் குடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்க வீட்ல இருந்தே ஆ. வேலை பாருங்க ஆ. அப்படின்னு சொல்லி. என்னடா இது மறுபடியும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். அகைன் வேலை ஓகே. ம். போலான்னு அகைன் வந்து வீட்லயே உட்கார வச்சுட்டாங்களேன்ற ஒரு அந்த இது இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் வீட்ல இருந்தே நான் கத்துக்கிட்டேன். அவங்க எல்லாமே டீச் பண்ணாங்க. எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்னு சொல்லி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஏன்னா வீட்ல இருந்து ஒர்க் பண்றது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் யா. இல்லையா? ம். அது ம். கத்துக்கிட்டேன். அகைன் நான் பார்ட் டைமா எனக்கு இது கொஞ்சம் சாரி பிசினஸும் அப்படியே பார்ட் டைமா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும், ம். ஏது பண்ணணும், ஓகே. எப்படி யாரு வந்து ரீச் பண்ணணும். இப்படியே ரீசெல்லிங்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா இந்த ஜாப் வந்து எனக்கு எங்க போனாலும் அகைன் நான் வீட்லயே வந்து இருக்கிற மாரியே இருக்கு. ஓகே.
புரியுது. எனக்கு வந்து அதுக்கான சரி நம்ம ஒர்க் போலனாலும் நம்ம வீட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு இன்னொரு இது தேவைன்னா நான் வந்து சாரி. ஆனா என்னால அதை ஃபுல்ஃபில் தான் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஓகே. ஹோம்ன்றதுனால ஆமா. அகைன் 9 to 9 10 2 நைட் எல்லாம் கூட போகும் எனக்கு. அப்படியா? ஆமா சம்டைம்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா எனக்கு அகைன் ஓகே. கண்டினியூ ஆகும். ஆனா சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஓகே. ஸோ அந்த சாட்டர்டே சண்டேல நான் அகைன் இந்த சாரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆபீஸ்ல அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு இங்க கனடா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. அப்படிதான் வந்தீங்களா? எப்போ அப்படிதான் வந்தீங்க வந்தேன். இங்க? 2022ல வந்தோம். 2022. ஓகே. அது 20ல இருந்து 22 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க டிரான்ஸ்ஃபர் இல்ல. ஆனா இங்கேயுமே இருக்கு. ஆனா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அவங்க அதனால ஜாப் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் 2022ல இங்க வந்து அகைன் இது ஒரு நியூ ஜர்னி. ஒரு ஓகே. 2 இயர்ஸ். சோ இப்ப ஃபேமிலி ஏதாவது விட்டு ஒர்க் பண்றியா? இல்ல இப்ப இல்ல. இப்ப ஒர்க் பண்ணல. ஓகே. அகைன் இது வந்து என்னன்னா நான் இது வரைக்கும் ஃபேமிலி கூடயே இருந்துட்டோம் 2 பேருமே. அவங்களுமே அப்படிதான் ஆமா. அட்டாச்டு ஃபேமிலி. இங்க ஆமாங்க. நானுமே அட்டாச்டு ஃபேமிலி. சோ இதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு டோட்டல் டிஃபரெண்ட். எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஓகே. சோ எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஒரு புது கண்ட்ரி. 2 பேருமே இது வரைக்கும் அம்மா அப்பா அத்தை மாமா பொத்தி பொத்தி வளர்த்த பசங்க. இன்னைக்கு வந்து புது கண்ட்ரில லேண்ட் ஆகுறோம் போது ஒரு பயங்கர ஒரு பயம். அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க காமிச்சிக்கல எடுத்து வைக்கிறது செய்யறது. சோ அவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நம்மளுக்குமே கஷ்டமா இருக்கும். நாங்க எதுவுமே அது காமிச்சிக்கல. ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறமா தான் தெரியுது. பாத்து எங்க போறோம் ஃபிளைட். அதுவும் 14 ஹவர்ஸ் ஜேர்னி எல்லாம் பண்ணதே கிடையாது ஃபிளைட்ல. ஆமா. அது பார்க்கும்போதே ரொம்ப இதுவா இருந்துச்சு. இங்க வந்தும் நம்ம வந்த டைம்ல வந்து அப்போ ரொம்ப பீக். வீடெல்லாம் எதுவுமே கிடைக்கல. சோ ஓகே. ஹோட்டல்ல தான் இருந்தோம். 1 மந்த் அவங்க கம்பெனில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் நாங்க அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆச்சு. 2 மந்த்ஸ் நாங்க வந்து ஹோட்டல்லயே தான் இருந்தோம். ஏன்னா ரொம்ப அப்பதான் எல்லாருமே வர ஆரம்பிச்ச டைம். சோ வீடு எல்லாமே ஓகே. ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு. சோ இங்க வந்து அவங்களுக்கு 1 வீக்லயே அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. சோ இந்த இது அடாப்ட் பண்ணிக்க முடியல. இந்த இது தூக்கம் இல்லாம. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி தனியா ஹேண்டில் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் அது இது அதுக்கப்புறம் வீடு கிடைச்சு இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். நாங்க ஷிஃப்ட் ஆன டைம்ல ஹெவி வின்டர். சோ ஃபர்ஸ்ட் வின்டர் ஓகே. யாருமே இல்ல. நாங்க மட்டும். சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. எவ்ரிதிங் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் நியூ கண்ட்ரில இல்லையா. சோ எங்களுக்கு நாங்களே வந்து ஒவ்வொன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். சோ அதுதான் இது வரைக்கும் இருந்த அந்த சப்போர்ட் வந்து இங்க இல்ல. ஆமா. சோ எல்லாமே செல்ஃபா ரொம்ப சப்போர்ட்ல இருந்திருக்கீங்க நீங்க. இருந்தேன். அதனாலதான் அவங்க ஆமா அப்படியே புட்டிச்சு இழுத்து கேனடால கொண்டு வந்து விட்டுருக்கு. கரெக்ட். ரொம்ப தனியா இருங்க 2 பேர் தனியா வாழணுங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கு. பட் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா 2 பேருக்குமே ரொம்ப யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தா தெரியாது. 2 பேருமே வந்து 2 பேருமே. ஃபேமிலி. ஆமா. அப்போ 2 பேருக்குமே ஒருத்தர்கிட்ட போய் ஈஸியா அப்ரோச் பண்றதும் கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பேசினாலும் அது ஏன் தெரியாது. நம்ம பீப்புள் மட்டும் அப்படியே போயிடுவாங்க. பார்த்து பார்க்காத மாதிரி. அது ஏன்னே தெரியாது. நீங்க ஃபீல் இங்கயா? பண்ணிருக்கீங்களா? இங்கயா? ஃபீல் பண்ணிருக்கேன். ஃபீல் பண்ணிருக்கேன். எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க சிரிச்சா கூட திருப்பி சிரிக்க மாட்டாங்க. பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்ற இல்ல அது என்னன்னா நான் பார்த்திருக்கேன். பட் மேபி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு இருக்கிற அதே தயக்கம் அவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும். ஆமா. இப்ப நம்மள பார்த்து சிரிச்சாங்கன்னா நம்ம சிரிப்போமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா? தெரியல என்னமோ. சரி குழந்தை இருக்கா? இன்னும் இல்ல. குழந்தை இல்ல. ஓகே. இப்படிதான் எங்களுக்குமே இருந்துச்சு. சோ வந்த புதுசுல யார் பார்த்தாலும் பேச மாட்டாங்க போயிடுவாங்க. நம்ம எப்பவுமே சுத்தி இவ்வளவு பேர் இருந்தோமே இப்ப தனியா இருந்தாலுமே அதுமே ஒரு 1 இயர் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். சரி நானுமே வந்து இங்க அகைன் வேலைக்கு போனா அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. சோ இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாயிடும். சோ அதனால நான் வந்து அது பண்ணல. சோ 2 பேருமே வந்து வீட்லயே இருப்போம். சோ யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அதே மாதிரி நியூ கண்ட்ரி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு யாரும் இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணிக்கோ. இங்க எப்படி இருக்கு நேச்சர் இதெல்லாமே. அதனால நான் விட்டுட்டேன்.
சோ விடும்போது எனக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், யாருமே தெரிய மாட்டேங்குது, நான் தனியா இருக்கும் வீட்டுக்குள்ள. இங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ்னா இன்னும் கஷ்டம். வெளிய போறோம் ஆமா வரோம் வீட்டுக்குள்ள ஆமா. இருக்கோம். இது மட்டும்தான் 1 இயர் வந்து இப்படியே போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி அகைன் நான் விட்டது வந்து சரி நம்ம சாரி பிசினஸ் பண்ணக்கூடாது, அகைன் ஸ்டார்ட் சரி. பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சாரி பிசினஸ் அகைன் வந்து இங்க ஃபுல் டைம் பண்ணிட்டு இருந்தேன். இந்தியாலுமே இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இங்க வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, சோ சாரீஸ்னா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. இங்க வந்து நம்ம அந்த மாதிரி நார்மல் சாரீஸ் எல்லாம் எடுக்க முடியாது 500 800, ஏன்னா ஷிப்பிங் காஸ்ட் அதிகம். ஆமா ஆஃப்டர் தட் ஆமா. ஐ திங்க் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து பிரைடல் சாரீஸ் ஏன் பண்ணக்கூடாது. சோ ஓகே. நம்மளுக்கு வந்து தெரியும்ன்றதுனால நான் பட்டு காஞ்சிபுரம் சில்க் சாரீஸா? சாரீஸ், பட்டு ஓகே. சாரீஸ். சோ பட்டு சாரீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அது ஷிப்பிங் ஓகே. காஸ்ட்னா நம்ம குடுக்குற வேல்யூக்கும் ஷிப்பிங்னாலும் ஓகே. எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. இங்க நிறைய ஓகே. பேருமே வந்து பிரைடல் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நார்மல் சாரீஸ் ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால நான் வந்து டைனி ஸ்மைல் பொட்டிக்னு சொல்லி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் இன் கனடா. என்ன நேம்? டைனி ஸ்மைல் பொட்டிக், காஞ்சிபுரம் ஓகே. சில்க் ஓ, சாரீஸ் இன் டைனி கனடா. ஸ்மைல். ஓகே ஓகே. ஏன்னா அது நம்ம ஒரு புடவை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருது அந்த ஸ்மைல் இல்லையா? சோ ஓகே. அதுக்காகவே நான் அத வந்து அதே ஒரு பேரா ஓகே. வைப்போன்றதுக்காக அத சூஸ் பண்ணி அத வச்சு. அது நல்லா இருக்கா? நல்லா போகுதா பிசினஸ்? அது ஓகே. இப்போ வந்து இங்க குட். கேக்குறாங்க. சோ மோஸ்ட்லி கப்பிள்ஸ் காம்போ நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நார்மல் காஞ்சிபுரம்ல வந்து நான் 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் சாரீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கப்பிள்ஸ் காம்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுலயே பட்டு அது சாரிலே. என்னது கப்பிள்ஸ் காம்போ? சோ ஷர்ட் அண்ட் வேஷ்டி ஃபார் மென்ஸ்க்கும், ஓ, இவங்களுக்கு வந்து உமன்ஸ்க்கு வந்து சாரி. சோ கப்பிள்ஸ் காம்போன்ற மாதிரி ஒரு வாவ். இது வந்து நார்மலா நம்ம ஊர்ல என்னன்னா நார்மல் பிரைசஸ் இருக்கும், பட்டுல இருக்காது. 1500 2000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். இதே வந்து நம்ம ஏன் பட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணி டைரக்டா டீலர்ஸ் கிட்ட இருந்தே கேட்டு, நான் எதுவுமே ஸ்டாக் எடுக்க வாவ். மாட்டேன். டைரக்டா டீலர்ஸ் கிட்ட இருந்தே பேசி காஞ்சிபுரத்துல இருந்தே வந்துரும். சோ அவங்களே ஷிப் ஓகே. பண்ணிடுவாங்க. நான் வந்து இங்க உங்களுக்கு ஓகே. சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுவேன். அது கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்க காமிப்பீங்க. சோ நான் அவங்க காமிப்பேன். ஓகேனா யூ வில் பி கெட்டிங் பேட், யூ வில் பி பேயிங் டு தி ஷாப் அண்ட் அவங்க ஷாப் டைரக்டா அனுப்பிச்சிடுவாங்க அவங்க அப்படி. டைரக்டா ஓ, அனுப்பிடுவாங்க. குட் குட். சோ இப்படிதான் ஏன்னா நம்ம பட்டு சாரீஸ் போது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் அது. சோ ஐயோ. அதனால அது பண்ண முடியாது. ஆனா இந்தியால வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து அலோ பண்றாங்க. அதனால ஓ, அது இந்தியால ஓகே. கேக்குறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி. ஏன்னா எல்லாமே 20 40 60,000 ரேஞ்ச்ன்றதுனால நான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்கறதுனால நான் அது கொண்டு வந்தேன். ஓகே. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் கேட்பாங்க. குர்த்திஸ் இருக்கான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜுவல்லரி இருக்கான்னு கேட்பாங்க, கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அவங்களோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஒவ்வொன்னா ஆட் பண்ணிட்டே வந்தேன் என்னுடைய கலெக்ஷன்ஸ்ல. ஓகே. சோ குர்த்திஸ் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லி கிட்ஸோட டாய்ஸ், சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ். சோ எது எடுத்தாலும் அவங்களுடைய நீட்ஸ் என்னன்னு கேட்டு ஒருத்தங்க கேட்டா கூட சரி ஓகேன்னு சொல்லி நான் மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி இந்த மாதிரி. சோ ஜுவல்லரி, குர்த்திஸ், கிட்ஸ் இன்ட்ரஸ்டிங். கலெக்ஷன்ஸ். ஓகே. சோ இது எல்லாமே கொரியர்ஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். சோ எனக்கு இங்க நிறைய டைம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ரீட்டைலர் கிட்ட இருந்து போக கூடாது, டைரக்ட் டீலர்ஸ் கிட்ட இருந்து, மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்தே நம்ம எடுக்கணும், வீவர்ஸ் கிட்ட இருந்தே எடுக்கணும்னு அது ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். ஆஃப்டர் கோவிட் தான் வந்து அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா நம்ம வந்து ஹோல்சேல் ரீட்டைல் இப்படிதான் எடுக்கணும். அது வந்து நிறைய மார்ஜின் எல்லாருக்கும் போய் 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 அது பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். சோ யாரு டீலர்ஸ், எங்க இருந்து வரும், அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும் நம்ம எடுக்க கூடாது, எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம பிக் பண்ணணும். சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வந்து போட்டுறக்கூடாது. சோ எனக்கு வந்து இந்த ஊரு காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரமோட சாரீஸ். அதே மாதிரி நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே என்கிட்ட இருக்கும். சோ ஜெய்ப்பூர்ல இருந்து, இங்க இருந்து, குஜராத்ல இருந்து, சோ ஆந்திரால இருந்து, சோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிக் இருக்கும் இல்லையா? சோ அத பத்தி நான் லேர்ன் பண்ணி எல்லா டீலர்ஸ் கிட்ட இருந்துமே நான் வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சேன். சோ எல்லாருமே வந்து ட்ரஸ்டபிளா, ஏன்னா ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானே அந்த மாதிரி ஒரு வாட்டி அந்த மாதிரி பட்டிருக்கேன். நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், கிரியேட் பண்ணுவாங்க, அவங்கள்தான் போடுவாங்க, நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம மறுபடியும் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்ல போய் பார்த்தாலும் அவங்க கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் போட்டாலும் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி டெலீட் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். சோ அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்னா லேர்ன் பண்ணி யாரு கரெக்டான டீலர்ஸ், யாரு வந்து ப்ராப்பரா கொடுப்பா, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களை டைரக்டா கால் பண்ணி பேசுவேன். சோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன், சோ அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே நான் பார்த்து பேசி அதுக்கப்புறமா தான் நான் எடுக்கிறது.
ஏன்னா ரொம்ப வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சோ சொல்லி. இங்க இருந்தே எல்லாம் கோஆர்டினேட் பண்ற நீனு. ஆமா, இங்க இருந்தே குட். வந்து ஆக்சுவலா 1 o'clock 2 o'clock 3 o'clock எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் இங்க இருக்கேன்னு. இங்க ஓ வேணும்ன்றவங்க எல்லாம் எனக்கு நைட்ல மிட் நைட்ல ஓகே. கால் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு நான் டக்குன்னு எனக்கு மிட் நைட்ல முழிப்பு வரும்போது நான் பேசுவேன். ஒரு சில பேர் என்ன நீங்க ரிப்ளைவே கொடுக்க மாட்டேன்றீங்க, இது பண்ண மாட்டேன்றீங்கன்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும். இந்த பொண்ணு ஏமாத்துதோ. ஓகே. ஓகே. அகைன் நான் வந்து சொல்லுவேன், இல்லங்க நான் கனடால இருக்கேன். இது என்னோட இந்தியா நம்பர். எனக்கு டைமிங் டிஃபரன்ஸ். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் ஓகே. கழிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த ட்ரஸ்ட் வராது. சோ ஆன்லைன்ல ஆமா பண்றாங்க அது இவங்க கரெக்ட். ஆமா எப்படி அப்படின்னு. கரெக்ட். அது எனக்கு ரொம்ப மைனஸா இருந்துச்சு. சோ கொஞ்ச நாளா இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதான் என்னுடைய ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். சோ உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சீப்பரா கிடைக்கும். மார்க்கெட் பிரைஸ்ல 50னா என்கிட்ட 25K கிடைக்கும். ஏன்னா அது நிறைய பேர்கிட்ட டீலர்ஸ் கிட்ட போய் வருது. உங்களுக்கு டைரக்டாவே வர்றதுனால என்னுடைய மார்ஜின் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கும். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ட்ரஸ்ட் ஆகி இங்க என்கிட்டயே ஆர்டர் பண்ணாங்க. ரெகுலரா பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது பண்ணிட்டே இருக்கும்போதுதான் எனக்கு இந்த உமன்ஸ் டே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சந்திரிகா மேம் ஓ இருக்காங்க இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய. அதுக்கு முன்னாடி 2024ல தான் எனக்கு வந்து இந்த உமன்ஸ் டே நடக்கிறன்றது எங்க 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 அபார்ட்மெண்ட்ஸ்லயே மேல இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம், நீ ஜாயின் பண்றியா உமன்ஸ் டேல அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம போனோம்னா ஏதாவது தெரியும் அப்படின்னு நான் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து குக்கிங் காம்படிஷன் கனெக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து வீட்லயே வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு வீடு தானே நமக்கு எல்லாமே. சரி நம்ம போக மாட்டோம், அவங்களே வராங்க குக்கிங் காம்படிஷன் சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதே மாதிரி வின் பண்ணேன் குக்கிங் காம்படிஷன்லயும் வந்து. ஆமா லாஸ்ட் இயர். சோ ராகி டாக்கோன்னு சொல்லி ஹோம்மேட் இந்த இதுலதான் ஹெல்த்தி ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிருந்தேன். சோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா அதுலயும் பிரைஸ் வந்தது. சோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஏன் நம்ம வந்து குக்கிங்ல ஏதாவது பண்ணக்கூடாது. சோ எல்லாருமே ப்ராடக்ட்ஸா கேக்குறாங்க. நம்ம கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் இல்ல. சாரில பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்ல. ஏன்னா நான் வந்து ரீசெல்லிங்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நம்ம வந்து ஒரு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்மளுக்கும் தெரியுது அம்மா அங்க நல்லா பண்றாங்க. அம்மா எப்படின்னா அம்மாக்கு தெரிஞ்சது குக்கிங், வீடு. சோ இது ரெண்டு தான். ஏன்னா பெரிய ஃபேமிலி, ஃபேமிலினாவே இது. அதுக்கப்புறம் விவசாயம். ஒரு 100 பேருக்கு 150 பேருக்குனாலும் எங்க அம்மா சிங்கிளாவே சமைப்பாங்க. அதே மாதிரி கோவில்னா கோவில் பூஜைக்கும் அம்மா தான் போய் செய்வாங்க. சோ யாராவதுனா வந்து எங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, எனக்கு சீமந்தம் இருக்கு, என் பொண்ணுக்கு வந்து பண்ணி கொடுக்குறியா, என் பொண்ணுக்கு வந்து பண்ணி குடிக்கிறியா அப்படின்னா எங்க அம்மாவுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட், போய் பண்ணுவாங்க ஃப்ரீயாவே. நம்ம பசங்க நம்ம இது யாரு வேணாலும் உரிமையா வந்து கேட்பாங்க. பாரதி எனக்கு வந்து சாப்பாடு போடுறியா, எனக்கு வந்து பசிக்குது கூட எங்க அம்மா ஒரு எப்படின்னா இப்போ அந்த மாதிரி யாரும் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது ஒருத்தங்க. ஆமா எங்க அம்மா கிட்ட வில்லேஜ்னா வந்து ஆக்சுவலா அது வேற. அதாவது எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருப்பாங்க. ஆமா. இங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப அதை மிஸ் பண்ணேன். இங்க யார்கிட்டயும் போக முடியல, பேச முடியல. ஐயோ, நீங்க பக்கத்துல அபார்ட்மெண்ட் பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஆனா நான் இங்க ஏதாவது பூஜை பண்ணாலும் செஞ்சாலும் நான் கொண்டு போய் கொடுப்பேன். சோ நம்மளுடைய பழக்கம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் எதிர்பார்ப்பேன், சோ இங்க யாருமே நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையே, கூட சரி பூஜை பண்ணா சரி. இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் ஆளுங்க இருக்காங்களேம்மா? இருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. குழந்தை அந்த மாதிரி இருக்கவங்க பார்க் அது இதுன்னு வெயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லன்னா நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் நான் பேசியிருக்கேன் இது வரைக்கும். சோ அது ஆனா இங்க என்னன்னா நம்மளுக்கு இது பேபி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, நம்ம அவங்க கூட போறது வர்றது. அது டைமே பத்தாது பேபி. சரி இதெல்லாம் ஓகே. இப்படி இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் அததான் சொல்றேன். ஏன்னா இந்த குக்கிங் காம்படிஷன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி அம்மா இவ்வளவு பண்றாங்களே, அம்மாவோட பேரு நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கேட்டரிங் ஆரம்பி, ஒரு இது ஆரம்பி. ஒரு எல்லாருமே வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு பாரதி கேட்டரிங், பாரதி வந்து ரெஸ்டாரண்ட். சோ நான் சின்ன வயசுல இருந்து அதை கேட்டிருக்கேன். சோ எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எல்லாருமே சொல்றாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்களே, எதுவுமே இல்லையே. எங்க அம்மா அந்த ஊர்லயே இருக்காங்களே, எங்க அம்மாவோட பேரு வந்து தெரிய மாட்டேங்குது, அவங்க டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ நம்ம பர்த்டேனா என்ஜாய் பண்றோம், அவங்க எதுவுமே இல்ல, அந்த ஊர்லயே இருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அவங்க பேர்ல ஏன் நம்ம ஒரு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து வீட்டுல சொல்றேன். அம்மா நான் வந்து அவங்க அம்மா சும்மா நினைச்சுக்கிட்டாங்க, இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது அப்படின்னு.
மறுபடியும் நான் ஒரு 1 வீக் கழிச்சு, அம்மா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன், உன் பேர்ல தான் பண்ண போறேன்னா, எங்க அம்மா வந்து நமக்கும் இதுக்காக சம்மந்தமே இல்ல, செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி நம்ம சாரீஸ் போஸ்ட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ம். நான் வந்து மேங்கோஸ் இதெல்லாமே வந்து பிக்கிள் போடலான்னு நானே வாட்ஸ்அப்ல வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து மேங்கோ பிக்கிள் இருக்கு. நீயே பண்ணியா மேங்கோ பிக்கல் எல்லாமே நீயே பண்றதா? இல்ல இல்ல அம்மா தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஓ, அம்மா போஸ்டர் பண்ண சொல்றேன். எங்கேருந்து? ஃபர்ஸ்ட் ஓ, ஓகே இனிஷியலா ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அவங்க ஓ, வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன ஆ, பண்ணிட்டேன், நான் கேட்கல. ஆ, சாரீஸ் போஸ்ட் போடுற மாதிரி என்கிட்ட வந்து ம், மேங்கோ பிக்கிள் அவைலபிள், டொமேட்டோ ஆ, பிக்கிள் 3 ஐட்டம் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட். மேங்கோ, ஓகே, ஆ, டொமேட்டோ அண்ட் ஆ, இது லெமன். ஸோ ஆ, எல்லாமே வீட்ல எப்பவுமே எவ்ரி இயர் பண்ணுவாங்க. ஸோ ம், சீசன் ஓகே, டைம்ல ஆ, பண்ணுவாங்க. ஆ, அங்க தோட்டத்துல இருந்தே தான் எடுக்கிறது. ம், இப்படிதான் போயிட்டு இருந்தது. நானுமே வந்து கேட்டேன், போட்டுட்டேன். போட்டுட்டு எனக்குமே அது வந்து வருமான்னு தெரியாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ம், ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அந்த மேனேஜர் மெசேஜ் பண்ணாரு. அம்மா நீ இது ஆ, பண்ணியா? நான் இதை வந்து வாட்ஸ்அப்ல பார்த்தேன். டச்சே இல்ல எனக்கு. ஆ, ஆனா என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மேங்கோ பிக்கிள், லெமன் பிக்கிள் இது ஆர்டர் போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ, ஆனா ஆக்சுவலா எங்ககிட்ட ப்ராடக்ட்டும் இல்ல, எதுவுமே இல்ல, பண்ணவே இல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ பண்ணுமான்னா எங்க அம்மா அப்பயும் நம்பல. அதுக்கப்புறம் நான் ஆ, சொன்னேன், அம்மா 2 நாள்ல டெலிவரி குடுக்கணும், ஒழுங்கா பண்ணிடு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆ, பண்ணாங்க. அதுக்கான ப்ராப்பர் பேக்கிங் நம்ம கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் கடகடன்னு போய் ஓ, இந்த ஜிப்லாக் ஆ, கவர் இருக்கு இல்லையா, சோ ஓகே, அதுலதான் போட்டு ஆ, அதுக்கப்புறம் கொரியர் கிட்ட போய் சீல் எல்லாம் பக்கத்து கடையில ம், வாங்கி அங்கேயே ம், பண்ணி கொரியர் அனுப்பிட்டாங்க. கொரியர் பண்ணும்போது ம், நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. சோ ஆ, ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க இருந்து அவங்களுக்கு சொல்றேன், இந்த ஆர்டர் வந்திருக்கு, நீ இதை பண்ணு, ஆ, இங்க ஆ, போய் கவர் வாங்க, நம்ம கிட்ட மிஷின் எல்லாம் பரவாயில்ல, கடையில வாங்கி ஆ, மிஷின்ல போட்டு கொரியர் ஓகே, பாய் வந்து பொன்னேரிக்கு தான் ஆ, போகணும், நம்ம கிட்ட இருக்காது, ஓ, ஊர்ல இல்ல. ஓகே, சோ ஆ, மீஞ்சூர் அண்ட் பொன்னேரி தான் போகணும். அப்பாவை அனுப்பு, ம், அங்க போய் கொடுக்க ம், சொல்லு, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அன்னிக்கிட்ட கூட அண்ணி வந்து ம், எழுதுவாங்க நம்பர் சொல்லிட்டு, ம், அண்ணிய வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்பிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓகே இத பொண்ணு ஏதோ பண்ணு ஆ, அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமே வந்து கொஞ்ச நாள் இப்படியேதான் போச்சு. அதுக்கப்புறம் யாருமே ஆர்டர் பண்ணல. இவங்க மட்டும் தான் ஆர்டர் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ம், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லி கொஞ்சம் ம், பேர் ஒரு 4 மந்த்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கவர் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஜிப்லாக் வாங்கினாங்க. அதே மாதிரி ம், சீலிங் மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. யாராவது ஆர்டர் வந்தா ஓகே, ஆ, நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம் சொல்லி. அப்படின்னு, ஓகே, ஆ, அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மந்த்ஸ் எதுவுமே வரல. ம், நான் இது போட்டுட்டே இருக்கும்போது சந்திரிகா மேம் பார்த்தாங்க என்னுடைய டிசைன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு, நீ ம், வந்து ஃப்ரீலான்ஸ் பண்றியா? எனக்கு வந்து ம், டிசைன்ஸ் பண்ணி தரியா? உன்னுடைய டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ம், இது என்ன புதுசா இருக்கு, நம்ம பண்ணதே இல்ல. சோ ஏதோ ஒண்ணு ஆ, போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாது. சரி ஏன் நம்ம நோ சொல்லக்கூடாது. ஓகே மேம் நான் பண்றேன் ம், அப்படின்னு சொல்லிட்டு ம், உன்கிட்ட இருக்க டிசைன்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க. நான் ஏதோ ஒரு 2, 3 ம், பண்ணி வச்சிருந்தேன். அது மட்டும் அனுப்புனேன். சரி ஆ, ஓகே. ஓகேம்மா இத வச்சு நீ பண்ணு. நான் வந்து எனக்கு ம், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ம், சந்திரிகா மேம். ம், அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ கிருஷ்ணா பவனுக்கு தான் அதுதான் பண்ணிட்டு ம், இருந்தேன். சோ ம், இன்ஸ்டாகிராம்ல போடுறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போடு. ஏன்னா அதுனா எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ம், இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க. அப்படிதான் ம், போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நியூ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ம், இங்கேயே. அதுக்கு வந்து போஸ்டர், ஃபிளையர் எல்லாம் பண்ணணும்னாங்க. போஸ்டர், ம், ஃபிளையர் எல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் வேணா போட்டுடலாம். இது ஓகே, எப்படி ஆ, பண்றது நம்மளுக்கு ஐடியாவே இல்ல. ம், அதே மாதிரி மெனு கார்டும் ரெடி பண்ணணும் ம், அப்படின்னு சொன்னாங்க. மெனு கார்டு ரெடி ம், பண்றது அது ப்ராசஸே வேற இல்லையா? சோ ஓகே, டிசைன் தெரிஞ்சாதான் நம்ம ம், எல்லாமே பண்ண ம், ம், முடியும். போஸ்டர், ஃபிளையர். ஏன்னா ம், சைஸ் தெரியாது, டிசைன்ஸ் எப்படி ஓகே, பண்ணணும்னு தெரியாது, கலர் ஆ, காம்பினேஷன் ஆ, தெரியாது. சோ ஆ, அகைன் நான் வந்து சரி ஓகே சொல்லிட்டோமே, அது வந்து நம்ம பண்ணியே ஆகணும்னு அகைன் நான் வந்து இப்போ கேன்வா இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, சோ ஆ, அத பேஸ் பண்ணி நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, ம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டர், ஃபிளையர்ஸ் சோ இதெல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க ஆர்டருமே இல்லாதனால நான் இந்த ஒர்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பிஸியா இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய மெனு கார்டு இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு, ஓகே நம்மளுக்கே மெனு கார்டு எல்லாம் டிசைன் பண்ண வரும் போல. இவ்ளோ பண்ணியிருக்கோமே. ஒண்ணுமே தெரியாது. 0ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப மெனு கார்டு ம், வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து லீலாலயா அந்த டான்ஸ் குரூப் அதுக்குமே வந்து குடுத்தாங்க. நீ வந்து பண்ணு. ம், நீ ஃபர்ஸ்ட் விட ம், இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்க. இன்னும் நல்லா ஓகே, இருக்கு. ஆ, சோ ம், நீயே வந்து பண்ணுன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நான் ஆட் ஆன் பண்ணிட்டே வந்தேன். போஸ்டர், ம், ஃபிளையர், அவங்களுடைய ம், பேனர்ஸ் சோ இதெல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க இங்க வந்து நான் அகைன் போஸ்ட் போட போட ஆரம்பிச்சேன். சோ பாரதி ஹோம் ம், மேட் ஃபுட்ஸுக்கு
தீபாவளி டைம் எல்லாமே இங்க அதிரசம் இதெல்லாம் கிடைக்காது இல்லையா, நான் சும்மாவே ஆமா. போட்டேன், என்கிட்ட வந்து அதிரசம், முறுக்கு, சோமாஸ் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டேன். எல்லாம் ஆனா உங்க அம்மா தான் பண்றது. ஆமா, நீ எதுவும் பண்றது பண்றது இல்ல. ஆ. இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து போட ஆரம்பிச்சேன். சோ அது அது வந்து ம். ஓகே வந்து ஆர்டர் வந்துடுச்சு. ஆனா ம். என்னன்னா, நான் கொரியர் போடுற டைம் வந்து இங்க பீக் எனக்கு வந்து டெலிவரி ஆகல ஃபர்ஸ்ட் டைம். சோ ஓ! எனக்கு அந்த 1 வீக் டெலிவரினா எனக்கு அடுத்த வீக் தான் வர மாரி இருந்துச்சு. ஏன்னா 10 to 20 ஓகே. டேஸ் எனக்கு தெரியாது. ஃபெஸ்டிவல் டைம்ல ஆ. கொரியர்ஸ் எல்லாம் டிலே ஆகும்னு சொல்லி. ஓகே. அதுக்கப்புறம் இங்க நானே பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா முறுக்கு ஓ! ஆ. எப்படியும் நம்ம ஒரு டேட் குடுத்துட்டோம். அவங்க அத நம்பி ம். நம்மளுக்கு பேயும் பண்றாங்கன்னு ஓகே. சொல்லிட்டாங்க. ஆ. அங்க ரிலேட்டிவ்ஸ் குடுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அப்பதான் முறுக்கு, ம். ஓட்ட வடை இது எல்லாமே எனக்கு பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் பண்ணியாச்சா? யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு எங்கன்னா இங்க இருந்து ஸ்காப்ரோ போனோம் நானு. ஸ்காப்ரோல ம். எனக்கு ஆர்டர். இங்க தான் நம்மளுக்கு ஸ்காப்ரோ போறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆமா, இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் நான் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம புதுசா கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் சக்சஸ்ஃபுல்லா வந்துடுச்சு. அது ஒரு விஷயம். வாவ்! ஆ. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே நீயா பண்ண? எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்றேன். அம்மா நான் பண்ணிட்டேன்ம்மா முறுக்கு ஓட்டோட. அதுக்கப்புறம் நானே எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு இப்ப டெலிவரி பண்ணோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் டெலிவரி பண்ணி குடுத்துட்டேன். நான் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஐட்டம்ஸ் வருது. இந்தியால இருந்து. அ எப்படின்னா எல்லாமே உடைஞ்சு வருது. நல்ல வேல. ஆ. அது வந்து ஏன்னா ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா ஃபர்ஸ்ட் டைம். தெரியாதாம். சோ பபிள் ராப் கவர் இதெல்லாம் தெரியாது. எல்லாமே உடைஞ்சு போய் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ நம்ம பண்ணி குடுத்துட்டோம். அவங்களுக்கு ஆர்டர் போயிடுச்சு. இது ஓகே நம்ம இது பண்ணிக்கலாம்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு அங்கேயும் ஆர்டர்ஸ் வந்த இந்தியாலுமே வந்து ம். நான் ரெகுலரா போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா இவங்களுக்கு பண்றதுனால கேன் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் கொஞ்சம் டிசைனிங் எல்லாம் எப்படி ம். பண்றதுன்னு. ம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய போஸ்டருக்குமே பாரதி ஹோம்மேட் ஃபுட்ஸ்க்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். எப்படி போடணும், ம். போஸ்டர் எப்படி அடிக்கணும், எப்படி ம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தாதான் மக்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சும்மா ஆமா, ப்ராடக்ட் ஆமா. வச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ரெகுலரா போட ஆரம்பிச்சேன். அங்கேயுமே வந்து சீமந்தம், பர்த்டே ஆர்டர்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஓகே. ஆ. ஸோ அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து இங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ம். அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கும் டெலிவரி பண்றது எப்படி எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஆமா ஏன்னா அவங்களுக்கு கைட் பண்ணணும். இங்க இருந்துன்னா நான் சொல்லுவேன் இதை வாங்குங்க, ஆமா. ஓகே. ம். இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி இங்க எப்படி நான் டெவலப் பண்றது, ம். இது என்கிட்ட ஸ்டாக்ல சாரி ஓகே போகுது. அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் போற இல்ல ஃப்ரீலான்ஸ் மேம் சொல்றாங்க. நான் அதை பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? சோ நான் ஒரு ஆமா. ப்ராடக்ட்ட கரெக்ட். நான் வந்து அஹ், மக்களுக்கு நானே செஞ்சு கொடுக்கணும். ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் தெரியப்படுத்தணும். அப்போ இவங்களாம் என்ன கேட்டாங்க, சந்திரிகா மேம் நான் வந்து ஸ்டால் போடலான்னு இருக்கேன் இந்த இயர். நீ வந்து ம். ஜாயின் பண்ணிக்கிறியா? அவங்களுக்கு நிறைய பேர் ம். தெரியும். நிறைய ம். பேர் தெரிஞ்சுமே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, நான் அத ஓகே. ம். யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். சோ அதனால ம். நான் வந்து பிளாங்கா இருந்த என்னுடைய இத ம். வந்து நான் அகைன் டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ம். ப்ராடக்ட்ஸ்க்கு நானே ம். வந்து டிசைன் ஒர்க் அவுட் பண்ணேன். சோ மேங்கோ ஓகே. பிக்கலுக்கு இந்த மாரி டிசைன் ஓகே. பண்ணணும். ஆ. டொமேட்டோ பிக்கல்னா என்கிட்ட 3 ஐட்டம்ஸ் ம். தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட ம். 25 பிளஸ் ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோ பிக்கிள்ஸ் ம். ம். அண்ட் பொடி, ஸ்வீட்ஸ் அண்ட் ம். சேவரீஸ்ன்னு சொல்லி நானே உட்காந்து ம். என்னுடைய ப்ராடக்ட்க்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அது அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே. ஆ. நானே டிசைன்ஸ் உட்காந்து அத ரெடி பண்ணி ம். அம்மா கிட்ட அங்க கொடுப்பேன். ம். அம்மாவுக்கும் அப்ப தெரியாது. ஏன்னா பிராட்வே தான் போனோம் அங்க பாரிஸ். ஓகே. ஆ. பாரிஸ் கார்னர்ல ஆ. போய் தான் எடுத்துட்டு வரணும். நான் அவங்களுக்கு ஆ. அங்க யாரு டிசைன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே மெயில் அனுப்பிடுவேன். சோ அவங்க ஓகே. ஆ. எடுத்து குடுத்துருவாங்க அம்மாவுக்கு. அம்மா வீட்ல ம். போய் பேக் பண்ணி சீல் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ம். நான் இந்த ஸ்டால் ஒருத்தவங்க நம்பி நம்மளுக்கு குடுக்குறாங்கன்னா, நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பேக்கேஜ் ம். ஃபுல்லாவே மாத்திட்டேன். மாத்தி அதுக்கப்புறம் ஷிப்பிங் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஷிப் பண்ணணும், எப்படி எடுக்கணும், ம். சோ எப்படி டேமேஜ் இல்லாம எடுக்கணும், எத்தன ஓ! நாள்ல வரும் ஓகே. ஆ. அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணேன். ம். ம். சோ ஃபர்ஸ்ட் டைம் அகைன் நான் போய் ஸ்டால் போடுறேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மக்கள பார்த்து பேச போறேன். அதுவரைக்கும் நான் வீடு, இது, ம். ஃபேமிலி ஓகே. இப்படியே புரியுது. இருந்த ஆ. எனக்கு சோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்? அன்னைக்கு வந்து வுமன்ஸ் மட்டும் தான். சோ எனக்கு இங்க ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அ. அளவுக்கு யாருமே இல்ல. அன்னைக்கு ம். வந்து இவங்க ஃப்ரெண்டோட வைஃப் ம். ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன். அக்கா நீங்க வரீங்களா? நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எதுவும் பண்ண ம். வேண்டாம். என் ம். கூட சும்மா நில்லுங்க. ஓகே எனக்கு போதும். ம். அப்படி அப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ம். மட்டும் புரியுது. ஆ. கூப்பிட்டேன். அவங்க மட்டும் வந்தாங்க அன்னைக்கு. சரி நான் போய் எல்லாமே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணும்போது என்னென்ன எது எது எங்கெங்க வைக்கணும். வீட்லயே நான் வந்து ரிஹர்சல் பாத்துக்கிட்டேன். ம். எங்க இதெல்லாம் ஆ. இதெல்லாம் வைக்கணும்.
ஓகே. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் நான் அதே மாதிரி ப்ராப்பரா வச்சேன். ஆனா நான் யோசிச்சு போனதை விட அங்க எல்லாருமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு லவ் கொடுத்தாங்க. என்னன்னா, உன்னுடைய ப்ராடக்ட்ஸ் அழகா இருக்கு, உன்னுடைய இது அத பார்த்து எல்லாருமே அட்ராக்ட் ஆனாங்க. எப்படி ஹோம் ஃபுட்ஸ் மாதிரியே இல்லையே, இது ஹோம் ஃபுட்னு சொல்றீங்களே, எப்படி நாங்க இது பண்றது, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு உங்களுடைய இதுன்னு சொல்லும்போது, ஓகே ஏதோ நம்ம பண்ணிருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் கூட வரும் டிசைன்ஸ். ஆமா, நல்லா பிளேஸ் பண்ணிருந்த, நல்ல பிளேஸ் பண்ணிருந்த, பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. பிரசன்டேஷன் பார்த்தேன். அது பார்த்து ஒருத்தர் கூட வாங்காம போல. ஈவன் ஒரு ஐட்டமாவது ஒரு $5ன்னா எது இருக்கு கம்மியா, எது இருக்கு அதை சொல்ல, நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு நம்ம எதுவுமே தெரியாது இந்த ஊருக்கு வரும்போது. இங்க இருந்து நான் சொல்லி அங்க அம்மா பண்ணி, அம்மாக்குமே எதுவும் தெரியாது, பண்ணி ஒரு குடுக்கும்போது அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ரிவ்யூ குடுக்குறாங்க இல்லையா, நல்லா இருக்கு, ஆமா. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு என்னது இது, நம்ம எதுவுமே பண்ணல, இவ்ளோ அப்ரிஷியேட் பண்றாங்க, நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, எனக்கு புரியுது. நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் அது. அங்கேயும் வந்து எனக்கு சிங்கர் சௌமியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, ப்ரொஃபஷனலா இருக்கு, பார்க்கும்போது நான் ஸ்டால் போடுறேன், நீங்க வந்து பண்ணுங்கன்னு. அதே மாதிரி பிரில்லிங்டன்ல இருந்து ஒருத்தவங்க, நானுமே வந்து பண்றேன், என்னுடைய ஸ்டாலுக்கும் வாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு, ஹோம் ஃபுட்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி நம்ம ப்ராடக்ட், அதுவும் இவ்வளவு ஐட்டம்ஸ் கொண்டு போய் நம்ம சேர்த்து அவங்க அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா. ஆமா. சோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே எனக்கு அந்த ஸ்டால்ல இருந்து தான் கிடைச்சது. இல்லைன்னா நான் அவங்க முன்னாடி வந்து பேச மாட்டேன். சோ இதுவுமே எனக்கு அந்த ஸ்டால்ல இருந்து. அடுத்தடுத்து இப்போ ஸ்டால்ஸும் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய சாரீஸ், சோ பிசினஸ், சோ இது எல்லாமே இங்க உட்கார்ந்துகிட்டே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சோ டே அண்ட் நைட். குட். ஆக்சுவலி நல்லா பண்ணிட்டு இருக்க, நல்லா பண்ணிட்டு இருக்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ண, ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நிஜமாவே உன்னோட லைஃப் ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீரியஸாவே சொல்றேன். எங்க இருந்து எங்க வந்திருக்க பாருங்க. அது எல்லாருமே எனக்கு என்னன்னா, வில்லேஜ்ல இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்றத நான் பிரேக் பண்ணணும். சோ ஒரு ஃபேமிலி என்னதான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும், ஃபேமிலில நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம வந்து பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணுன்றதே எனக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளோட ஃபேமிலிய நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். இப்ப அம்மா பண்றதே எனக்கு கஷ்டம் தான். ஆனா அடுத்த லெவல் போனோன்னா எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நான் எங்க அம்மாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். எங்கேயும் நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது. பேக்கிங் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். இங்க நிறைய ப்ராசஸ் இருக்கு. சிங்கிளா நான் ஹேண்டில் பண்ண முடியாது. சோ எனக்கு தேவை, இப்ப அம்மாவோட சப்போர்ட் தேவை. சோ அதனால அப்படியே போயிட்டு அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, அங்க பேக் பண்ணி உனக்கு அனுப்பிச்சிடுவாங்கல்ல. அனுப்பிடுவாங்க. ஓகே. சோ இங்க வந்து எனக்கு 3 to 4 daysல ரீச் ஆயிடும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாவே வந்து எதுவுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம நம்ம கொடுக்க முடியும்ன்ற போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இல்லையா. அதுவும் வில்லேஜ்ல இருந்து எல்லாமே நம்ம நியர்பை இருந்து எடுத்து கொடுக்கறதுன்னும் போது ஒரு ஹாப்பி. ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா. சோ அதுவே வந்து இன்னொரு ஹாப்பி. இங்க எல்லாமே கெமிக்கலா இருக்கு. ஹோம் ஃபுட்ஸ் பண்றாங்க, ஆனா இந்த பிக்கிள்ஸ், பொடிஸ், இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாமே இல்ல. யார் கேட்டாலுமே வந்து வெளியே இருந்து வாங்குறோம், இது பண்றோம், இல்ல கெமிக்கல்ஸ் இல்லாம வர்றது இல்ல. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதுதான் புரிஞ்சது எனக்கு. இந்த மாதிரி ஷிப்ல எடுக்கும் போது கூட நிறைய இந்த உப்பு காத்துக்கு பட்டு கூட நிறைய இதாகும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சோ அதனால கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இது ரிலேட்டடா படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. சோ நம்ம அதுல இருந்து ஒரு 10% கொடுத்தா கூட பெட்டர் தானே. நம்ம 100% இப்ப வந்து வீட்ல இருந்தே பண்ணி கொடுக்கும் போது சோ எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஓகே, நம்மளால பண்ண முடியுது. நம்ம அதுவும் இங்க இருந்து வீட்ல இருந்தே நம்ம வெளியே போலனா கூட வீட்ல இருந்தே நம்மளால பண்ண முடியுது. ஐ ரியலி அப்ரிஷியேட். அது நான் பாக்குறேன், உன்னோட ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு அனுப்புனி, நானும் பாக்குறேன். நான் பார்த்துட்டு எனக்கு அந்த பருப்பு பொடி, டொமேட்டோ பிக்கல், எங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்னு பார்த்தா டொமேட்டோ பிக்கல் தான். சோ ஹைலைட். அப்படியா? நான் அதை வாங்குறேன். அப்படிதான் என்னுடைய ஜேர்னி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ கனடா வரைக்கும் வந்து, கனடால நானா ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது, அது கொடுத்தது வந்து சூப்பர். ஆக்சுவலி நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, உன் லைஃப்ல ஏதாவது செஞ்சுட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கியா? செஞ்சுட்டு ரெக்ரெட் பண்ணது இல்ல, செய்யாம பண்ணிருக்கேன். செய்யாம என்ன பண்ணிருக்கேன்? ஏன்னா எனக்கு வந்து இந்த பிசினஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லையா. சோ நான் வந்து 2019ல அப்ப பெருசா அந்த அளவுக்கு பாப்புலர் எதுவுமே இல்ல. யூடியூபோ இல்ல இதுவோ எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பப்ளிக் இல்ல. ஆஃப்டர் கோவிட் தான் வந்தது.
நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன்னா இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல வந்து நான் இன்னும் வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கலாம். ஸோ என்னால வந்து அப்போ ஒர்க் ரிலேட்டடா நான் என் கூட இது பண்ண ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே இப்ப பெரிய லெவல்ல ரீச் ஆயிட்டாங்க. சோ அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எஸ், ஆக்சுவலி கஷ்டமா இருக்கும். கோவிட் டைம்ல எல்லாரும் வீட்ல இருந்ததுனால அப்ப ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே பெரிய லெவல் வந்தாச்சு. பெரிய லெவல்ல வந்தாங்க. நான் அதை ஸ்டார்ட் நானும் பண்ணிட்டேன். அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நானும் ஆரம்பிச்சிருக்கணும் யூடியூப். ஆரம்பிச்சிருக்க கூடாது. அந்த டைம்ல ஆரம்பிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நல்ல லெவலுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஏன்னா எல்லாருமே வீட்ல இருந்தாங்க, எல்லாருமே பார்த்திருப்பாங்க. பார்த்தாங்க. நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேனோ, என்னால அதுல ஃபுல்ஃபில்லா பண்ண முடியலையோன்றது இருந்திருக்கு. ஆனா எது இருந்தாலும் ஒரு ரீசன்ன்றது ஒரு இருக்கு இல்லையா? That is எந்த டைம்ல என்ன நடக்கணும் நம்ம லைஃப்ல இருக்குதோ அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். தலைகீழ நின்னாலும் சரி. ஏன்னா ஊர்ல அனுபவப்பட்டுல இருந்து கனடா வரைக்கும் வந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இது பெரிய விஷயம். அதான் அதை நினைச்சுக்கோ நீ இல்லையா? இதுதான் என்னுடைய ஜேர்னி சொல்லணும்னா இதுதான். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னுடைய ஃபேமிலி. எது பண்ணாலும் நீ வந்து பண்ணு, நம்பிக்கையா பண்ணு, உன்னுடைய எஃபெக்ட் 100% கொடு, யாரையும் ஏமாத்த கூடாது, நம்ம பண்ற விஷயம் நல்லதா பண்ணணும், 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இததான் வந்து எங்க ஃபேமிலி சைடும் சரி, எங்க அத்தை மாமா, ஈவன் எங்க அத்தை மாமாக்கு நான் சொல்லும் போது கூட அவங்க தான் சொன்னாங்க, என்னம்மா பண்ணுமா, இதுக்கேமா பயப்படுற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எது பண்ணாலும் பாத்துக்கலாம், உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணு, உனக்கு என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு நான் ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும், சோ அவங்கள நல்லா பாத்துக்கணும், அதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு ஏர்ன் பண்ணணும், நான் ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணணும். சோ வில்லேஜ்ல இருந்து உன்னால என்ன வேணா பண்ண முடியும்ன்றத வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி எங்க அம்மாவோட அந்த நேம் வந்து அந்த வில்லேஜ் வரைக்கும் நிக்காம சோ இன்டர்நேஷனல் கனடா வந்து கனடாக்கு வந்துருச்சு பாரதி ஹோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏர்னிங் கனடா. நான் உருவாக்குன ப்ராடக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் நான் ஸ்டால்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அத்தை மாமாவுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் வந்து காட்டுறேன் கனடா டாலர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ற சேலரி பாரதி ஹோம் மேட் ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் சொல்லி தான் கனடா டாலர். இல்ல நல்லா வரும் டோன்ட் வரி, எல்லாம் நல்லா வரும். I really wish you all the best. Thank you. இதுதான் என்னுடைய இந்த பாட்காஸ்ட் பார்த்து உங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலில இன்டர்நேஷனல் ட்ரிப்னாவே நாங்க 2 பேருமே வந்து இதுதான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் போனோம். அதுக்கப்புறம் ஃபேமிலிலேயே இன்டர்நேஷனல் ட்ரிப்னா நான் வந்தது, அவங்க வந்ததுதான் வந்து இது வரைக்கும். அதுவுமே ஒரு ப்ரௌட். வந்து இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவங்களுடைய பேரை வந்து காப்பாத்தணும்ன்றது எனக்கு ஒரு இது இருக்கு. All the best for your all the business. நிஜமா சொல்றேன், எல்லாம் சக்சஸ் ஆகும், டோன்ட் வரி. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாமே எனக்கு அந்த ஸ்டால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான். சோ அந்த ப்ராடக்ட் பார்த்து அந்த டிசைன்ஸை பார்த்து என் பேர் கூட தெரியாம பாரதி ஹோம்மேட் ஃபுட்ஸ் தெரியுது அப்படின்னா, சோ என்னுடைய ப்ராடக்ட் பேசுதும் போது சந்தியான்றது எனக்கு தெரியல. அந்த உங்க கூட இருந்தவங்க பாரதி ஹோம் ஃபுட்ஸ், ஐயோ இத சொல்லவே இல்லை, இவங்க இத சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா நிறைய பேர் போன் பண்ணும்போது சொல்லுவாங்க பாரதின்னுவாங்க. ஐ எம் நாட் பாரதி அண்ட் சந்தியா. சோ அம்மா பேரு தான் பாரதி, அவங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா சரி ஓகே. சந்தியா, உன் லைஃப் ஜேர்னிய வச்சு இந்த வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ற? ஆக்சுவலா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். சோ ஒண்ணு சொல்லுவேன்னா, பி கைண்ட் டு எவ்ரிவன். எல்லார்கிட்டயுமே வந்து அன்பா இருங்கன்னு சொல்லுவேன். சோ எதுவா இருந்தாலும் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஃபேமிலிக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாமே. சோ ஃபேமிலில இருந்து நம்ம எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன், அது இப்போ கேட்கறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியனையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்றது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. சோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ன்றது என்னுடைய இது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய இதுல உங்களுடைய கோல்ல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை நோக்கி போனாவே எல்லாமே சக்சஸா நடக்கும். அதுக்கு மத்தவங்க எப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்றதை விட நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா என்ன பண்ணணும்ன்றது நம்ம சுத்தி இருக்கிறத வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு நல்லா அச்சீவ் பண்ணலாம்னு எனக்கு ஒரு இது இருக்கு. இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். பி கைண்ட் டு எவ்ரிவன் அண்ட் பேசுங்க, நிறைய பேசுங்க எல்லாருக்கிட்டயுமே. சோ பேசுறது இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ யூடியூப் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், அவங்க கமெண்ட்ஸ் பண்றோமே தவிர நம்ம டைரக்டா பேசுறது இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஸோ பேசுங்க, பழகுங்க. ஸோ அது மூலியமா நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்றது என்னுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஓகே வியூவர்ஸ் பாத்தீங்களா, நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்தீங்களா. இன்னும் ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்ப கேனடால வந்து ஆண்டர்பிரினர் ஆகி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னதை பாருங்க, கைண்டா இருங்க, எல்லார்கிட்டயும் கைண்டா இருங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி, ஆக்சுவலி நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தாங்க நம்ம லைஃப்ல. நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. எது பண்றதா இருந்தாலும் நம்ம அப்படியே கோஆப்ரேட் பண்ணிட்டு மாரல் சப்போர்ட், பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்ம ஃபேமிலியோட ஒன்னா நம்ம இருந்தாலே டெஃபினட்டா நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத டெஃபினட்டா நம்ம ரீச் பண்ணியே தீரும். அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சன்னோட சப்போர்ட் இல்லாம நான் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு 3 சேனல்ஸ் இருக்கவே முடியாது, வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால சந்தியா சொல்ற மாதிரியும் நான் சொல்ற மாதிரியும் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் தேவை. அண்ட் பி கைண்ட் டு எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சந்தியா, ரொம்ப அழகா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்டா. பாய்.